அப்ப என்னன்னு சொன்னா, எப்பவுமே எக்ஸ்க்ளூசிவ் கன்டென்ட் அவங்களுடைய அந்த பெய்ட் கோர்சஸ்ல மட்டும் தான் வைப்பாங்க. நம்ம ஓப்பன் செஷன்ல வைக்கிறோம். காரணம் என்ன? இப்போ நீங்க ஓரியன்டேஷன் செஷன் அட்டெண்ட் பண்ற எல்லாருமே வந்து பேட்ச்ல வருவீங்கன்னு சொல்ல முடியாது. குறைஞ்சபட்சம் நம்ம வந்து இஸ்லாமிக் வே ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் உடைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு சொல்லி தந்துடுறோம். அதை நீங்க என்ன பண்ணுங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டா நீங்க பண்ணும்போது அதை வந்து கன்சிடர் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிற நோக்கத்துக்காக. நம்மளுடைய கோர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இஸ்லாமிக் வே ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது இஸ்லாமிக் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 கிளாஸஸ் வைப்போம். அதுல ஒண்ணு வந்து ஓப்பன் செஷன்ல இருக்கும். இன்னொன்னு வந்து நம்முடைய ரெகுலர் செஷன்ல இருக்கும். ஏன்னா ஏன்னா நம்ம நம்ம வைக்கக்கூடிய 2 செஷன் வந்து ஓப்பன் செஷன்ல ஒண்ணு வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து நமக்கு வந்து முதல்ல நம்பிக்கை வரணும். அதுக்காக அதுல என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படிங்கறது ஒரு செஷன்ல எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இன்னொரு செஷன்ல வந்து இஸ்லாமிக் வே ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பாசிபிலிட்டி இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக ஒரு செஷன் நம்ம இங்க வைக்கும். அடுத்த இன்னொரு பார்ட் என்னன்னு சொன்னா, நம்முடைய ரெகுலர் செஷன்ல இருக்கும். பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கும். சார் நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்காக நாங்களே கத்துக்கலான்ட்டு ஓப்பன் செஷன்ல எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றீங்க. ஆனா ஒரு பார்ட்ட வந்து நீங்க பெய்ட்ல வச்சிருக்கீங்களேன்னு கேட்கலாம். ஆக்சுவலி தியரி பார்ட் எல்லாமே இங்க நடத்திரும். ஓகே. இந்த தியரி பார்ட்ட எங்க பார்க்கணும் அப்படிங்கிறது தான் பிராக்டிகல் செஷன்ஸ்ல இருக்கும். ஒண்ணு வந்து நீங்களே அத பார்த்துக்கலாம். இல்ல அப்படின்னு சொன்னா அது எங்க பார்க்கணுங்கிறத பிராக்டிகல் செஷன்ஸ்ல இருக்கும். அது வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இப்போ நோட்ஸ் மாதிரி தான். இப்போ புக் உங்ககிட்ட கொடுத்துறாங்க. புக்ல இருந்து நீங்க கொஸ்டின்ஸ் எடுக்க முடியுமான்னு எடுக்க முடியும். ஆனா நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நோட்ஸ் வாங்கிக்கிறோம்ல, அந்த மாதிரி தான் இந்த ஓப்பன் செஷனை வச்சு உங்களாலையும் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இஸ்லாமிக் வே ஆஃப் மெத்தட்ல பண்ணணுங்கிறத உங்களால பார்க்க முடியும். ஆனா நம்ம கொடுக்கறதுங்கிறது எக்ஸ்க்ளூசிவா இந்த வெப்சைட் இங்க 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 இருக்கும் அப்படிங்கறத நம்ம வந்து உங்களுக்கு சம்மரைஸ் பண்ணி கொடுக்கறதுனால பேட்ச்ல ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா ஷார்ட் டைம்ல கத்துக்க முடியுங்கிறதுக்காக சொல்றோம். அதே மாதிரி ரெண்டாவது பாத்தீங்கன்னா சொன்னா ஒரு டெக்னிக்கல் டூல், நம்ம சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு டூல்ல முக்கியமான ஒரு டூல் உங்களுக்கு சொல்லி தரும். ஏன்னா உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகணும் நம்மளோட கோர்ஸ் மேல. ஓகே, கோர்ஸ் மேல கான்ஃபிடென்ட் பில்ட் ஆகணுங்கிறதுக்காக நம்ம ஒரு டூல்ஸ், டெக்னிக்கல் டூல்ஸ் உங்களுக்கு சொல்லி தருவோம். அதுவும் இந்த செஷன்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நம்முடைய இஸ்லாமிக் வே ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கறத நம்ம மேஜரா நம்ம இதுல பார்ப்போம். அதுவே மேக்ஸிமம் இன்னைக்கு செஷன் உடைய மெஜாரிட்டி டைம் அது எடுத்துக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஏன்னா இது வந்து ஒரு இடத்துல நான் வந்து அக்யூமுலேட் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸ் கிடையாது. பல இடங்கள்ல பல சோர்சஸ்ல இருந்து நம்ம கலெக்ட் பண்ணி இங்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்க போறோம். இது டீட்டெயில்டா உங்களுக்கு நடத்த போறோம். நீங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா, கொஞ்சம் கவனத்தோட நீங்க இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். ஓகே, ராக்கெட் சயின்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. பட் வந்து நம்ம கொஞ்சம் கவனிச்சா தான் புரியுங்கிறனால நீங்க என்ன பண்ணுங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லா நீங்க செஷன்ஸ் அட்டெண்ட் பண்ணுங்க. ஓகே. கொஸ்டின்ஸோட இன்ட்ரடக்ஷன் போன செஷன்ல வந்து உங்களுக்கு தெரியும். ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன்னா வந்து நான் இங்க கொடுத்துறேன். ஜஸ்ட் 2 மினிட்ஸ்ல மௌலவி முகமது உமர், கரூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு மதரசால இருந்து நம்ம படிச்சுட்டு வந்தோம். ஓகே. அதே மாதிரி நமக்கு படிக்கணுங்கிற ஆசை இருந்தனால நான் வந்து மியாசி இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், சென்னை நியூ காலேஜோட எம்பிஏ டிபார்ட்மெண்ட், அங்க எம்பிஏ நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து சென்னையில மக்காப்பள்ளியில யூபிஎஸ்சி கோச்சிங்ல ஜாயின் பண்ணி இன்ஸ்டியூட் உடைய ஒரு 2 3 பிரான்ச்சஸ் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். திருநெல்வேலியில, சென்னையில, எல்லா இடத்துலையும். அதே மாதிரி எக்கனாமிக் ஃபேக்கல்ட்டியும் நான் இருந்திருக்கேன். கொரோனாக்கு அப்புறம் இந்த ஸ்டாக் மார்க்கெட் விஷயத்த சொல்லிக் கொடுக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆர்வம் அதிகமாச்சு. ஏன்னா அந்த சமயத்துல லாக்டவுன்ல நிறைய பேர் இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியாம உட்கார்ந்திருந்தாங்க. அதனால என்ன பண்ணலாம், சொல்லிக் கொடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிற யோசனை இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அதுல அப்போதான் ரொம்ப சின்சியரா, இட் மீன்ஸ் நான் 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இதில் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா வந்து நடுவில் தேவைப்படல. கொரோனா லாக்டவுன்ல இருந்தா நம்ம வந்து ஃபுல் டைம் இன்வெஸ்டர்ஸா மாறணும். அதுக்கப்புறம் ஒரு வெளியே சொல்லி தரதுக்கு ஒரு தயக்கம் இருந்துச்சு. ஏன்னா பயம் இருந்துச்சு, நம்ம சொல்லி கொடுத்து தப்பா போனா என்ன பண்றதுன்ட்டு. ஆனா என்னுடைய கைடு திண்டுக்கல்ல யூசுஃபியாங்கிற ஒரு மதரசா இருக்கு. அங்க ஒரு முஃப்தி சாப் இருக்காங்க, நிசாமுதீன் சொல்லிட்டு. இப்ப திண்டுக்கல்ல இருந்து யாராவது நீங்க அட்டன் பண்ணீங்கன்னா அவங்கள கூட நீங்க பார்த்து என்னை பத்தி கூட கேட்கலாம். அவங்க வந்து இல்ல நீங்க சொல்லிக் கொடுங்க அப்படின்னு அனுமதி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சோம். ஆரம்பத்துல இண்டிவிஜுவலா பேட்சஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சைஃபா ஒரு டைப் பண்ணி பேட்சஸ் நம்ம ரன் பண்ணிட்டோம். இப்ப நான் என்னுடைய இஸ்லாமிக் வே ஆஃப் பிரின்சிபல்ஸ்க்கு நான் எங்க இருந்து அதுக்கான பிரின்சிபல்ஸ், இட் மீன்ஸ் எப்படி பண்ணலாங்கிறது எங்க இருந்து எடுத்திருக்கேன் அப்படின்னா 4 முக்கியமான சோர்சஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா தாருல் உபந்துடைய ஃபத்வாக்கள். இங்க வந்து முஸ்லிம்ஸ் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸும் சில பேர் இருப்பீங்க. அவங்க நத்திங் டு வரி, அவங்களும் இதை அட்டன் பண்ணலாம். ஆஹ் நம்முடைய ஹோல் கோர்சஸ்ல இஸ்லாமிக் பிரின்சிபல்ஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட் 2 கிளாஸஸ் தான். ஓகே, நம்முடைய இந்த 1.5 மாச கோர்சஸ்ல 2 கிளாஸஸ் மட்டும் தான் இஸ்லாமிக் பிரின்சிபல்ஸ். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் இதை வந்து
பார்க்கணுங்கிறது அவசியம் இல்ல. பட் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுல ஒண்ணும் தப்பில்ல. ஓகே. அந்த மாரி யாரும் இருந்தாலும் நீங்க என்ன பண்ணுங்க, இத கவனிக்கலாம் ஒண்ணும் தப்பில்ல. இப்ப தாருல் உலூம் தேவபந்த். தாருல் உலூம் தேவபந்த் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்தியால ஒரு ரெகக்னைஸ்டு இன்ஸ்டிடியூஷன். ஆ சுதந்திர காலத்திலிருந்தே அவங்க பல ஃபத்வாக்கள், பல சுதந்திர போராட்டங்கள்ல ஈடுபட்டிருக்காங்க. அவங்க குடுத்திருக்கக்கூடிய ஃபத்வா வந்து நமக்கு வந்து ஒரு ஜெனரல் பிரின்சிபல்ஸ வந்து நமக்கு குடுக்கும். ஓகே. ஒரு 5 கண்டிஷன்ஸ் குடுத்திருப்பாங்க. அந்த 5 கண்டிஷன்ஸ நம்ம இங்க டீட்டெயில்டா பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா, கைட்லைன்ஸ் ஃப்ரம் டிஃபரெண்ட் ஷரியா போர்ட். கைட்லைன்ஸ் ஃப்ரம் டிஃபரெண்ட் ஷரியா போர்ட்னா என்ன அர்த்தம்? இப்போ நம்முடைய நாடுல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட் இருக்குங்களா? அதே மாரி பார்த்தீங்கன்னா, அமெரிக்கால ஸ்டாக் மார்க்கெட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஓகே. அதே மாரி மலேசியால இருக்குது. மலேசியால இருக்குது. பாகிஸ்தான்ல பல நாடுகள்ல இருக்கு. அதுல முக்கியமா யுஎஸ்ல இருக்கக்கூடிய அவங்க ஸ்டாக் மார்க்கெட் அவங்களுக்கு வந்து என்ன சொல்லுவோம்? டவ் ஜோன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 3 ஸ்டாக் மார்க்கெட் முக்கியமா இருக்கு. ஒண்ணு வந்து டவ் ஜோன்ஸ். அதே மாரி பாகிஸ்தான்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, அவங்களுடைய ஸ்டாக் மார்க்கெட் என்ன சொல்லுவாங்க? சாரி. பாகிஸ்தானுடைய ஸ்டாக் மார்க்கெட் வந்து மீசான்னு சொல்லுவாங்க. மலேசியால ஒரு ஸ்டாக் மார்க்கெட் இருக்கு. பிரதர் அல்தாஃப் வாங்க நீங்க அது நீங்க பாயிண்டர் யூஸ் பண்றீங்க. பாயிண்டர் யூஸ் பண்ணாதீங்க. நீங்க டிஸ்டர்ப் ஆகும். இப்போ மலேசியால வந்து அவங்களுடைய ஸ்டாக் மார்க்கெட்க்கு எஸ்சிசின்னு சொல்லுவாங்க. நம்முடைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு என்ன சொல்லுவோம் இந்தியாவுல? என்எஸ்சி, பிஎஸ்சி. ஓகே. நம்முடைய மேஜரான ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்கன்னு சொன்னா என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி. இது 2 நம்ம முக்கியமான ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஓகே. இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த யுஎஸ்ல இருக்கக்கூடிய டவ் ஜோன்ஸ், பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய மீசான், மலேசியால இருக்கக்கூடிய எஸ்சிசி. இவங்க வந்து எந்த மாதிரியான கம்பெனில இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கிரைட்டீரியா குடுத்திருக்காங்க. அந்த கிரைட்டீரியால இருந்து நம்முடைய மார்க்கெட்க்கு அப்ளை பண்ணுவோம். ஓகே. ஏன்னா நம்முடைய ஆக்சுவலி இந்தியால இருக்கக்கூடிய என்எஸ்சி, பிஎஸ்சிக்கு கீழ வந்து ஷரியா போர்டுங்கிறது இல்ல. ஏன்னா நம்ம தான் அந்த பக்கம் போறதே இல்லையே. ஓகே. அதனால இந்தியால வந்து என்எஸ்சி, பிஎஸ்சிக்கு கீழ ஷரியா போர்டு அப்படிங்கிறது இல்ல. சரிங்களா? ஆனா யுஎஸ்ஏல இருக்குது, பாகிஸ்தான், மலேசியாலலாம் இருக்குது. அவங்க சொல்லக்கூடிய கண்டிஷன்ஸ இங்க நம்ம என்ன பண்ண போறோம்? அப்ளை பண்ணி பார்க்க போறோம். ஓகேங்களா? இது வந்து 2வது ஒரு நமக்கான சோர்ஸ். 3வது சோர்ஸ் யார் அப்படின்னு சொன்னா, இந்தியாவுல ஃபிக்ஹ் செமினார் அப்படிங்கிறது ஒண்ணு நடக்கும். வருஷா வருஷம் வந்து ஃபிக்ஹ் செமினார் அப்படிங்கிறது இந்தியாவுடைய ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒவ்வொரு வருஷமும் நடக்கும். அந்த ஃபிக்ஹ் செமினார்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய 3 முக்கியமான பிரச்சனைகள பத்தி கலந்து ஆலோசிப்பாங்க. அந்த காலகட்டத்துக்கு தேவையான 3 முக்கியமான விஷயங்கள பத்தி கலந்து ஆலோசிப்பாங்க. அந்த வகையில 2022ல வந்து தமிழ்நாட்டுல கரூர் டிஸ்ட்ரிக்ட்ல தான் நடந்துச்சு. பள்ளப்பட்டியில ஒரு மதரசால நடந்துச்சு. அந்த மதரசாவுல இந்த ஸ்டாக் மார்க்கெட் சம்பந்தமான சில விஷயங்கள அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. ஓகே. அந்த ஃபிக்ஹ் செமினார்ங்கிறது என்ன? இந்தியால பல பகுதிகள்ல இருந்து நூற்றுக்கணக்கான சட்ட மேதைகள், ஃபுகஹாக்கள்னு சொல்றோமா இல்லையா? அவங்க ஒண்ணு சேர்ந்து, அவங்க அனுமதி அளிச்சதுக்கு அப்புறம், அவங்க வந்து கடைசியா என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபிக்ஹ் செமினார் வந்து எல்லோருடைய ஆமோதத்தின் பேரில் இந்த 3 விஷயங்களில் இந்த 3 முடிவுகள் எடுக்கப்படுகிறது அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு ஃபைனல் ரிப்போர்ட் குடுப்பாங்க. அந்த ஃபைனல் ரிப்போர்ட்ல வந்து ஸ்டாக் மார்க்கெட் சம்மந்தமான சில விஷயங்கள் இருக்கு. அதிலிருந்து நமக்கு தேவையானத நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். 4வது என்னுடைய சோர்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா, என்னுடைய மென்டார். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திண்டுக்கல்ல அ நிசாமுதீன் ஹஜ்ரத் நிசாமுதீன் சொல்லிட்டு அவங்க இருக்கக்கூடிய ஒரு அரபிக் மதரசால இருக்காங்க. அவங்களுடைய கைடன்ஸ் வாங்கி நம்ம எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். இன்ஃபாக்ட் ஒவ்வொரு பேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்கள போய் சந்திச்சு, அவங்க கிட்ட வந்து ஆ ஏதாவது மாணவர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியல அப்படின்னா, நான் அவங்க கிட்ட போய் ஒரு ஒப்பீனியன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இங்க என்ன பண்ணுவேன், இங்க வந்து நான் சொல்லுவேன். அதுல வந்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கா ஒவ்வொரு சமயத்திலயும் ஒவ்வொரு ஸ்டூடண்ட்ஸ் இன்ட்ரஸ்டிங்கா ஏதாவது கொஸ்டின் கேட்பாங்க. என்னால அதுல கன்க்ளூட் பண்ண முடியாது. ஒரு ஃபைனல் கன்க்ளூஷன் சொல்ல முடியாதுங்கிற மாரி இருக்க விஷயம். ஒரு 3, 4 கொஸ்டின்ஸ் இருக்கும். நேர்ல போய் அவங்கள பார்த்து, அவங்க கிட்ட வந்து அது சம்மந்தமான ஆலோசனைகள வாங்கிட்டு வருவோம். இது வந்து ஒவ்வொரு பேட்ச்க்கு அப்புறமா நம்ம செய்யக்கூடிய ஒன்று தான். இதுதான் இந்த 4 தான் நம்முடைய முக்கியமான சோர்ஸ். ஓகே. தாருல் உலூம் தேவபந்துடைய ஃபத்வா. அதே மாரி வந்து டிஃபரெண்ட் ஷரியா போர்டுடைய சில கைட்லைன்ஸ். அதே மாரி ஃபிக்ஹ் செமினாருடைய அவுட்கம்ஸ். அவங்க குடுக்கக்கூடிய சில கைட்லைன்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா, முஃப்தி சாப் அவங்களுடைய வழிகாட்டுதல். இந்த 4 தான் என்னுடைய முக்கியமான இஸ்லாமிக் சோர்சஸ். புரியுதுங்களா? ஓகே. இப்ப இன்னைக்கான செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம்? செட் ஆஃப் ஷரியா பிரின்சிபல்ஸ். நான் முன்னாடி சொன்னோமா இல்லையா? அந்த 4 பேர்கிட்ட இருந்து கிடைச்ச சில கைட்லைன்ஸ நம்ம பார்க்க போறோம். ஃபைனலா ஒரு சாம்பிள் டூலும் பார்ப்போம். ஓகே. சரி இவ்வளோலாம் படிக்கிறோம். நம்மளால சம்பாதிக்க முடியுமா?
அப்படிங்கிறது. அதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஒரு இன்சிடென்ட் இருக்கு. ஓகே. சமீபத்துல ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல நடந்த ஒரு சம்பவம். அதையும் நான் உங்களுக்கு என்னன்னு சொல்றேன். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் பிரின்சிபல்ஸ் நம்ம பார்த்துருவோம். இப்போ நம்முடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ட நோக்கி தான் இருக்கும். ஓகே. முதலீடுகள் அப்படிங்கிறது மார்க்கத்துல அனுமதிக்கப்பட்ட ஒண்ணுதான். அதுல மாற்று கருத்துக்கள் கிடையாது. ஆனா அதை தாண்டி சில விஷயங்கள பார்க்கணும். இந்த முதலீடுகள்ல என்னென்ன பண்ணணுங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது ஆக்சுவலி ஒரு முதலீடு தான். நீங்க போய் ஒரு பிசினஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க. ஓகே. உங்ககிட்ட அவங்க முதலீடுகள் வாங்க போறாங்க. நீங்க முதலீடு செய்யக்கூடிய நேரத்துல என்னென்ன விஷயங்கள கவனிக்கணும்? இதுதான் அவங்க கைட்லைன்ஸ் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். ஆனா நம்முடைய போக்கு நோக்கி இருக்காது. சொன்னா பாண்ட் அப்படிங்கறத நோக்கி இருக்காது. பாண்ட் அப்படிங்கிறது என்ன? கடன் பத்திரங்கள். ஓகே. கடன் பத்திரம் அப்படின்னாலே அது வெளிப்படையா அதுல கடன் வட்டி சொல்லியிருப்பாங்க. கடன் பத்திரம்னா நீங்க உதாரணமா ஒருத்தருக்கு ரூ. 100 தேவைப்படுது. நீங்க ரூ. 100 குடுக்குறீங்க. அவர் வந்து உங்களுக்கு ஒரு பாண்ட் குடுப்பார். கடன் பத்திரம். அந்த பாண்ட்ல என்ன எழுதிருக்கும்னு சொன்னா, இந்த பாண்ட் உடைய மதிப்பு ரூ. 100. இந்த பாண்டை யார் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு வருடத்திற்கு 8% வட்டி கொடுக்கப்படும். 5 வருடத்திற்கு பிறகு அவருடைய அசல் தொகையை கொடுத்து இந்த கடன் பத்திரம் வாங்கப்படும் அப்படின்னு என்ன பண்ணியிருப்பாங்க? எழுதி கொடுத்திருப்பாங்க. அதுதான் பாண்டு. பாண்ட்ல வெளிப்படையா வட்டியோட டீலிங் இருக்கறனால, அந்த வட்டி அப்படிங்கிற வருமானம் தான் அப்படிங்கிறனால என்ன பண்ண போறது இல்லன்னா, அத நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறது இல்ல. நம்முடைய ஃபோக்கஸ் ஃபுல்லா எதுல இருக்கும்? ஷேர்ஸ்ல தான் நம்முடைய ஃபோக்கஸ் ஃபுல்லா இருக்கும். ஓகே. அந்த வகையில என்னென்ன கைட்லைன்ஸ் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு? நம்ம எல்லாத்துடைய அ தாருல் உலூம், ஃபிக்ஹ் செமினார், அதே மாரி பார்த்தீங்கன்னு சொன்னா, ஷரியா போர்டு இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி தான் நம்ம இங்க குடுக்க போறோம். சரிங்களா? இப்போ இவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் 5 கண்டிஷன்ஸ் என்ன? இத தாண்டி ஒரு இன்னும் 2, 3 கண்டிஷன்ஸ் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் 5 கண்டிஷன்ஸ் தாருல் உலூம்ல கிடைக்கிறது என்ன? இது கவனிக்கணும். பட் ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. நீங்க கவனிச்சீங்கன்னா ஈஸியா புரியிற ஒண்ணு தான். அண்ட் அதே மாரி சில சமயங்கள்ல இங்கிலீஷ் இருக்கும், உருது வரும், அரபி வரும். எல்லாமே வந்து எல்லா லாங்குவேஜும் சேர்ந்து வரலாம். நத்திங் டூ வொரி. நான் உங்களுக்கு அத தமிழ்ல தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதனால வந்து நம்ம வொரி பண்ணிக்க வேண்டாம். அவங்க சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன? "த கம்பெனி ஷுட் நாட் கெட் இன்வால்வ்ட் இன் அன்லாஃபுல் திங்ஸ் லைக் இட் ஷுட் நாட் பி இண்டஸ்ட்ரி பேங்க், இன்சூரன்ஸ் கம்பெனி அண்ட் ஒயின் கம்பெனி." நீங்க எந்த நிறுவனத்துல முதலீடு செய்ய போறீங்களோ, அந்த நிறுவனம் மார்க்கம் தடை செய்த யுவர் ஆடியோ இஸ் பஃபரிங்கா? மத்தவங்களுக்கு ஆடியோ சரியா கேக்குதா? சரியா கேக்குதுன்னா எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. இல்ல பஃபர் ஆகுது சரியா கேட்கலன்னா நோ டைப் பண்ணுங்க. Xiaomi நீங்க உங்க சைடுல ஏதாவது இஷ்யூஸ் இருக்கான்னு பாருங்க. மத்தவங்களுக்கு எல்லாம் சரியா கேக்குதுன்னு சொல்லலாம். ஓகே. ஓகே. இப்ப ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன சொல்றாங்க? நம்ம எந்த நிறுவனத்துல முதலீடு செய்ய போறோமோ, அந்த நிறுவனம் மார்க்கம் தடை செய்த வியாபாரத்தில் ஈடுபடக்கூடாது. இதுதான் சிம்பிள். இப்ப மார்க்கம் எந்த வியாபாரத்தை அனுமதிக்கிறது? மார்க்கம் எந்த வியாபாரத்தை தடை செய்யுது? ஒரு சில விஷயங்களை நம்மளால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்ப உதாரணமா வந்து மதுவை உற்பத்தி செய்யக்கூடிய ஆலையில அந்த நிறுவனத்துல நம்ம முதலீடு செய்யலாமா? முதலீடு செய்யலாமா அப்படின்னு கேட்டா முதலீடு செய்யக்கூடாது. இது நமக்கு ஜெனரலா தெரியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா வந்து பன்றி இறைச்சி, போர்க். ஓகே. பன்றி இறைச்சி ஏற்றுமதி செய்யக்கூடிய நிறுவனத்துல நம்ம முதலீடு செய்யலாமா? கூடாது. இப்ப ஒரு சில விஷயங்கள் இப்ப பேங்க்ஸ் எடுத்துக்கோங்க. பேங்க்ஸ்ல வந்து முதலீடு செய்யலாமா? இந்த ஒரு சில விஷயங்கள் நம்மளால கெஸ் பண்ண முடியும். ஆனா டிஃபரெண்ட் ஷரியா போர்ட்ஸ் வந்து இத தாண்டி என்னென்ன விஷயங்களை முதலீடுகள் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? முதலீடு செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப எந்தெந்த விஷயத்துல முதலீடு செய்யக்கூடாது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்கன்னா, மீதி எல்லாத்துலயும் முதலீடு செய்யலாமா அப்படிங்கிற அனுமதி. கரெக்ட்டுங்களா? ஒரு 100 நிறுவனங்கள் இருக்கு. அந்த 100ல 5ல செய்யக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? 95ல முதலீடு செஞ்சுக்கலாம்னு அர்த்தம். அப்ப எதுல செய்யக்கூடாதுங்கிறத சொல்றாங்க. இப்ப பாருங்க இப்ப டவ் ஜோன்ஸ் இஸ்லாமிக் இண்டெக்ஸ் ஸ்கிரீனிங் கிரைட்டீரியா. அவங்க எதுல முதலீடு செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆல்கஹால். மதுபானத்தை உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள்ல முதலீடு செய்யக்கூடாது. இருக்கா சார்னா இருக்குது. ஓகேங்களா? அது என்ன பேர்ல இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ரியல் மார்க்கெட்ல நீங்க கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணும்போது பார்ப்போம். டைரக்ட்டா அது ஆல்கஹால் அப்படின்னு சொல்லி இருக்காது. அதுக்கு வேற பேர் இருக்கும். ஓகே. 2வது எதுல முதலீடு செய்யக்கூடாது? எந்த நிறுவனத்தில செய்யக்கூடாது? போர்க் ரிலேட்டட் ப்ராடக்ட். பன்றி இறைச்சிய உற்பத்தி செய்யக்கூடிய, ஏற்றுமதி செய்யக்கூடிய நிறுவனங்கள்ல முதலீடுகள் செய்யக்கூடாது. 3வது பார்த்தீங்கன்னு சொன்னா, கன்வென்ஷனல் ஃபினான்ஷியல் சர்விசஸ். பேங்கிங், இன்சூரன்ஸ். ஓகே. இப்போ பேங்கிங் அதே மாரி வந்து இன்சூரன்ஸ்ல வந்து நம்ம முதலீடுகள் செய்யக்கூடாது. ஏன் அப்படின்னா, அவங்க வருமானமே வட்டின்னு நினைக்கக்கூடிய வருமானங்கள் தான்.
பேங்க்ஸ்ல, இன்சூரன்ஸ் கம்பெனில கிடைக்கக்கூடிய வருமானங்கள் பெரும்பாலும் வட்டியின் மூலியமாக கிடைக்கக்கூடிய வருமானம்ங்கிறனால அதுல முதலீடுகள் செய்யக்கூடாது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா ஹோட்டல்ஸ். இவங்க சொல்றது என்ன ஹோட்டல்ஸ். ஓகே. உதாரணமா பார்த்தீங்கன்னா வந்து சென்னையில கலைஞர் அறிவாலயத்து பக்கத்திலேயே வந்து ஹயாத்ன்னு ஒரு ஹோட்டல் இருக்கும். புரியுதுங்களா? இப்ப அங்க அந்த மாரியான பெரிய, பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்கள்ல பார்த்தீங்கன்னா, ஷரியாக்கு மாற்றமான பல விஷயங்கள் நடக்கும். அதே மாரி என்டர்டெயின்மென்ட் இண்டஸ்ட்ரீஸ். இப்போ என்டர்டெயின்மென்ட் இண்டஸ்ட்ரினா எப்படி சார் அப்படின்னா, பிவிஆர் சினிமாஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க. சென்னையில நெறைய தியேட்டர்லாம் அவங்க வச்சிருக்காங்க. முழு இந்தியால பல இடங்கள்ல வச்சிருக்காங்க மேஜர் சிட்டீஸ்ல. இப்போ அவங்க வந்து ஒரு கம்பெனி. பிவிஆர்ங்கிறது உதாரணமா ஒரு கம்பெனி அப்படின்னா, இப்போ அவங்க வந்து இந்த மாரி முதலீடுகள் வாங்கியும் தியேட்டர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த மாரியான முதலீடுகள் அந்த மாரியான தியேட்டர் மாதிரியான முதலீடுகள், அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஜீ மியூசிக் அப்படின்னு சொல்லி ஒண்ணு வரும். புரியுதுங்களா? இந்த மாரி என்டர்டெயின்மென்ட்ட பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய நிறுவனங்கள். இப்ப என்டர்டெயின்மென்ட்னா கேசினோ, கேம்பிளிங், சினிமா, போர்னோகிராஃபி, மியூசிக் இது எல்லாமே தான். இந்த மாரியான நிறுவனங்கள்ல முதலீடுகள் செய்யக்கூடாது. அடுத்தது என்ன? டொபாக்கோ அண்ட் வெப்பன்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். இத ஏன் வந்து நான் வந்து எல்லோல ஹைலைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நான் கடைசியா உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஓகே. இப்ப இவங்க சொல்றது என்ன? டொபாக்கோ. ஓகே. புகையிலை சம்பந்தமான பொருட்கள். வெப்பன்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஆயுதங்களை உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள்ல முதலீடுகள் செய்யக்கூடாது. ஓகே. இது டவ் ஜோன்ஸ் சொல்லக்கூடிய எதுல முதலீடு செய்யக்கூடாதுங்கிறத அவங்க சொல்லலாம். அடுத்தது யாரு? மலேசியா. ஓகே. அவங்க எஸ்சிசி மலேசியா சில கிரைட்டீரியா சொல்றாங்க. அந்த கிரைட்டீரியா என்னங்கிறத பார்ப்போம். மேனுஃபேக்சர் ஆர் சேல் ஆஃப் நான் ஹலால் ப்ராடக்ட்ஸ் ஆர் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ். இப்போ போன டவ் ஜோன்ஸ் உடைய கிரைட்டீரியால என்ன பார்த்தோம் அப்படின்னா, போர்க் ரிலேட்டட் ப்ராடக்ட் தான் பார்த்தோம். ஓகேங்களா? பன்றி இறைச்சி சம்பந்தமான நிறுவனங்கள்ல முதலீடு செய்யக்கூடாதுங்கிறத பார்த்தோம். ஆனா இங்க இவங்க என்ன சொல்றாங்க, நான் ஹலால் ப்ராடக்ட். நான் ஹலால் ப்ராடக்ட்னா என்ன? ஹலால் இல்லாத எல்லா ப்ராடக்ட்டும் வந்துரும். சிக்கன் ஹலால் தான். ஆனா அது வந்து நான் ஹலால் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? உதாரணமா வந்து அது கலிமா சொல்லி அறுக்கப்படல அப்படின்னா அது ஹலால் இல்ல. கலிமா சொல்லி அறுக்கப்படாத சிக்கன் உற்பத்தி செய்யக்கூடிய, எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அல்லது மட்டன் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய, பீஃப் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய நிறுவனத்திலயும் முதலீடு செய்யக்கூடாதுன்ட்டு இவங்க சொல்றாங்க. புரியுதுங்களா? நான் ஹலால்னே சொல்லிட்டாங்க. இப்போ போர்க் மட்டும் இல்ல. ஒரு சிக்கன், மட்டன், பீஃப் இதுவே வந்து நான் ஹலால் ஆன முறையில அறுக்கப்பட்டிருந்தா, அதுல என்ன பண்ணக்கூடாது? நம்ம அந்த நிறுவனங்கள்ல முதலீடுகள் செய்யக்கூடாது. 2வது என்ன சொல்றாங்க? கன்வென்ஷனல் இன்சூரன்ஸ் என்டர்டெயின்மென்ட் ஆக்டிவிட்டீஸ் தட் ஆர் நாட் பெர்மிசிபிள் அக்கார்டிங் டு ஷரியா. மார்க்கம் அனுமதி அளிக்காத என்டர்டெயின்மென்ட்ல இருக்கக்கூடிய நிறுவனங்கள், அதே மாரி வந்து இன்சூரன்ஸ் நிறுவனங்கள்ல முதலீடு செய்யக்கூடாது. இது ஈஸி. 3வது பாருங்க, இவங்களும் அதே தான் சொல்றாங்க. மேனுஃபேக்சர் ஆர் சேல் ஆஃப் டொபாக்கோ பேஸ்டு ப்ராடக்ட் ஆர் ரிலேட்டட் ப்ராடக்ட். புகையிலை சம்பந்தமாக இருக்கக்கூடிய எந்த நிறுவனத்திலும் முதலீடுகள் செய்யக்கூடாது. 4வது யாரு? ஸ்டாக் புரோக்கிங் ஆர் ஷேர் ட்ரேடிங் இன் ஷரியா நான் அப்ரூவ்டு செக்யூரிட்டீஸ். இப்ப இது என்ன சொல்ல வராங்க? இது ரொம்ப முக்கியமானது. இப்ப நீங்க நாளைக்கு ஸ்டாக்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொன்னா, நீங்க டைரக்ட்டா வந்து யார்கிட்ட போய் வாங்க முடியாது. பிஎஸ்சி, என்எஸ்சி தான் வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மாரி தான். இத நீங்க சிம்பிளா எப்படி புரிஞ்சுக்கலாம்? இப்போ வந்து நீங்க வந்து கோயம்பேடுடைய ஹோல்சேல் மார்க்கெட்ல போறீங்க. ஹோல்சேல் மார்க்கெட்ல போயிட்டு, "சார் எனக்கு வந்து 1 கிலோ தக்காளி குடுங்கன்னு" கேட்டா அவங்க குடுப்பாங்களா? குடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து என்ன பண்றாங்க, 100 கிலோ, 500 கிலோ அப்படின்னு குடுக்குற இடத்துல போயிட்டு 1 கிலோ குடுத்து கேளுங்கன்னா, அது ரீட்டெய்லர் தானே கேட்க முடியும். அது மாரி பிஎஸ்சி, என்எஸ்சில டைரக்ட்டா நம்ம போய் வாங்க முடியாது ஸ்டாக்ஸ. நமக்கும் அவங்களுக்கும் நடுவுல ஒரு புரோக்கர்ஸ் இருப்பாங்க. நம்ம தான் இன்வெஸ்டர். இவங்க வந்து பிஎஸ்சிங்கிறது மார்க்கெட். இப்ப 2 பேத்துக்கு நடுவுல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, புரோக்கர்ஸ் இருப்பாங்க. ஓகேங்களா? புரோக்கர்ஸ் இருப்பாங்க. இந்த புரோக்கர்ஸ் மூலியமா தான் நம்ம வாங்க முடியும். இப்ப புரோக்கர்ஸ் யாரு? இவங்க வந்து செபி கிட்ட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி, அவங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு இந்த புரோக்கரிங் பண்ணக்கூடியவங்க. நான் மேஜரா நெறைய புரோக்கர்ஸ் இருக்காங்க. நான் மேஜரா என்னுடைய ஸ்டூடண்ட்ஸ்க்கு சொல்றது Zerodhaல அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே. Zerodhaல வந்து அக்கவுண்ட் ஏன்னா இதுல வந்து புரோக்கரிங் சார்ஜஸ் ரொம்ப கம்மி. நம்ம சம்பாதிக்கிறது புரோக்கருக்கே போயிறக்கூடாது. நமக்கு கொஞ்சம் நிக்கும்ல. இப்போ ஆரம்பத்துல என்கிட்ட ஐஐஎஃப்எல் புரோக்கர்ஸ் கிட்ட அக்கவுண்ட் இருந்துச்சு. இவங்க எப்படின்னு சொன்னா, ஆ ரூ. 100க்கு 50 பைசா வந்து புரோக்கர் சார்ஜிங் புடிப்பாங்க. அப்போ ரூ. 1,00,000க்கு நீங்க ஸ்டாக் வாங்குறீங்க அப்படின்னா, ரூ. 500 உங்களுக்கு குடுக்கணும். விக்கிறீங்கன்னா ரூ. 500 குடுக்கணும். இது இல்லாம ஆ இது இருக்கு. அதாவது கவர்ன்மெண்ட் உடைய டாக்ஸஸ் இருக்கு. அப்போ நீங்க 500 வாங்கும்போது குடுக்குறீங்க, 500 விக்கும்போது குடுக்குறீங்க. கவர்ன்மெண்ட் டாக்ஸஸ் ஒரு 100, 200 வந்துரும். 1,200 அது அப்படியே போயிரும்.
இப்போ நீங்க 1500 போயிட்டா உங்களுக்கு என்ன லாபம் மிஞ்சும்? புரியுதுங்களா? அதனால புரோக்கரிங் சார்ஜஸ் கம்மியா இருக்கிற மாரியான சில புரோக்கர்ஸ் இருக்காங்க. இப்ப Zerodha. Zerodha பொறுத்தவரைக்கும் என்னன்னு சொன்னா, இவங்க வாங்கும்போது எந்த விதமான சார்ஜஸ் பிடிக்க மாட்டாங்க. விக்கும்போது கிட்டத்தட்ட ரூ. 17 ரூ. 18 பிடிப்பாங்க அவ்வளவுதான். ரூ. 17 ரூ. 18 சார்ஜஸ் பண்ணுவாங்க. பிளஸ் கவர்ன்மெண்ட் உடைய டாக்ஸஸ். இப்ப கவர்ன்மெண்ட் உடைய டாக்ஸஸ் இவங்களுடைய புரோக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா, அதிகமா ரூ. 1,00,000க்கு பையிங், செல்லிங் பண்ணும்போது அதிகபட்சமா ரூ. 150 ரூ. 200 வரும் அவ்வளவுதான். அதிகபட்சமா 150 அல்லது 200 வரும். புரியுதுங்களா? சரி. இப்போ இந்த ஐஐஎஃப்எல் இருக்கு பார்த்தீங்களா, இவங்க வந்து ஒரு புரோக்கர்ஸ். ஆனா இவங்களுடைய கம்பெனியே வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆயிருக்கு. இட் மீன்ஸ் நீங்க ஐஐஎஃப்எல்ல அக்கவுண்ட் வச்சிருந்தாலும், டிமேட் அக்கவுண்ட் வச்சிருந்தாலுமே கூட, உங்களால இந்த ஐஎஃப்எல் கம்பெனியும் வாங்க முடியும். ஏன்னா இவங்க கம்பெனி எப்படி வந்து விப்ரோ, இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், டாடா ஸ்டீல் இந்த மாதிரியான நிறுவனங்களுடைய ஸ்டாக்ஸ் உங்களால வாங்க முடியுதோ, அந்த மாதிரி ஐஏஎஃப்எல் உடைய ஸ்டாக்ஸும் உங்களால வாங்க முடியும். ஏன்னா இவங்களும் லிஸ்டா இருக்காங்க. ஆனா வாங்கலாமா அப்படின்னா கூடாது. அதுதான் இங்க 4த் பாயிண்ட் சொல்றாங்க. ஸ்டாக் புரோக்கிங் ஆர் ஷேர் ட்ரேடிங் இன் ஷரியா நான் அப்ரூவ்டு செக்யூரிட்டீஸ். ஏன்னா இவங்க ஷரியா அனுமதி அளிக்கப்படாத பல விஷயங்களை இவங்க முதலீடுகள் செய்றாங்க. அது என்னென்னங்கிறத நான் உங்களுக்கு கிளாஸஸ்ல டீட்டெயிலா சொல்லுவேன். என்னென்ன முதலீடு செய்றாங்க அப்படிங்கிறது பின்னாடி தெரிய வரும். இப்போ ஷார்ட் டைம்ல சொல்ல முடியாது. அப்ப இந்த மாதிரியான நிறுவனங்களுடைய ஸ்டாக்ஸையும் நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா வாங்கக்கூடாது. இது யார் சொல்றா? எஸ்இசி மலேசியா. அடுத்தது யாரு? பாகிஸ்தானுடைய மீசான். அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன? கம்பெனிஸ் டீலிங் இன் ஆல்கஹால் ஏற்கனவே பார்த்துட்டோம். போர்க் ரிலேட்டட் ப்ராடக்ட் ஏற்கனவே பார்த்துட்டோம். கன்வென்ஷனல் பேங்க்ஸ், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அண்ட் லீசிங் கம்பெனிஸ். ஓகே. இவங்க சொல்லக்கூடிய லீசிங் கம்பெனிஸ் உடைய அர்த்தம் வேற. இது ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது. அதே மாதிரி 4வது பார்த்தீங்கன்னா டொபாக்கோ. டொபாக்கோ அப்படிங்கிறது இவங்களும் மென்ஷன் பண்றாங்க. இப்ப 3 ஷரியா போர்ட்லயும் காமனா நம்ம பார்த்த ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா டொபாக்கோ. டொபாக்கோன்னா என்னது? புகையிலை சம்மந்தமான எல்லா விஷயங்களும் வந்து சிகரெட் அதுல வந்துரும். பீடி அதுல வந்துரும். அதே மாரி பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த வாயிலலாம் வைப்பாங்கல்ல, இந்த கூல் லிப் அந்த மாதிரியான எல்லா பொருட்களும் இதுல வந்துரும். இப்ப இவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் அவங்கவங்க நாட்ட கன்சிடர் பண்ணி சொல்ல விஷயங்கள். இப்ப அமெரிக்கானா, அமெரிக்கா கன்சிடர் பண்ணி சொல்ல விஷயம். டவ் ஜோன்ஸ்னா அமெரிக்காவ கன்சிடர் பண்ணி சொல்லியிருக்காங்க. அ அதே மாரி வந்து எஸ்இசினா மலேசியாவ கன்சிடர் பண்ணி சொல்லியிருக்காங்க. மீசானா பாகிஸ்தான கன்சிடர் பண்ணி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சரி. இப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, இது அப்படியே இந்தியால டிட்டோவா செட் ஆகுமா? அப்படியே நமக்கு அப்ளிகபிளா இது? அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. எதுக்காக நான் சொல்ல வரேன்? இன்னைக்கு தமிழ்நாட்டுல பல நகரங்கள்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, டொபாக்கோ அப்படிங்கிறது ஒரு குடிசை தொழிலா இருக்கு. கரெக்ட்டுங்களா? இப்ப நீங்க தமிழ்நாட்டுல பல டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருந்து நீங்க ஜாயின் பண்ணியிருப்பீங்க. பல ஊர்ல இருந்து ஜாயின் பண்ணியிருப்பீங்க. அப்படியே சும்மா நானே பேசிட்டு இருந்தா கொஞ்சம் இதா இருக்கும். நீங்க எந்தெந்த ஊர்ல இருந்து ஜாயின் பண்ணிருக்கீங்க? அப்படியே கொஞ்சம் டைப் பண்ணுங்க. தெரிஞ்சுக்கலாம். சின்ன ஒரு ரிஃப்ரெஷ்மென்ட்க்காக. கடலூர், சோதி, உடுமலைப்பேட், நாமக்கல், ஈரோடு, சென்னை, மண்ணடி, திருச்சி, திருநெல்வேலி, மணச்சநல்லூர், ஓகே, தஞ்சாவூர். ஓகே. கோவால இருந்தா? ஓகே, சூப்பர். ஓகே. இப்போ நீங்க பல ஊர்ல இருந்து நீங்க ஜாயின் பண்ணியிருக்கீங்க. இப்ப சில ஊர்ல இருக்கிறவங்களுக்கே தெரியும். அவங்க ஊர்களுடைய குடிசை தொழில் பார்த்தீங்கன்னா, பீடி ஒட்டுறதா தான் இருக்கும். பார்த்திருக்கீங்களா? இப்போ எங்க ஊர்ல இப்ப நான் வந்து கரூர். எங்க ஊர்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, குடிசை தொழில்னா என்னது? வீட்ல பொம்பளைங்க சும்மா இருக்கும்போது ஏதாவது செய்வாங்களா? இல்லையா? சின்ன சின்னதா இப்போ சில ஊர்கள்ல வந்து பூ பின்னுவாங்க. ஓகே. அதே மாரி சில ஊர்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா வந்து பைய தேய்ப்பாங்க. இப்ப எங்க ஊர்ல பார்த்தீங்கன்னு சொன்னா டெக்ஸ்டைல் ஏரியா. அந்த வந்து டெக்ஸ்டைலுடைய அந்த துண்டு ஒண்ணு கொண்டு வந்து குடுப்பாங்க. கேஎஸ்ஏ சவுதியிலேருந்து பிரதர் இது ஜாயின் பண்ணியிருக்காரு. ஓகே. இப்போ அவங்க எங்க ஊர்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த டெக்ஸ்டைல்லேருந்து அந்த துண்டு கொண்டு வந்து குடுப்பாங்க. அதில பிசிறு எடுத்து குடுப்பாங்க. அதே மாரி அத ஒரு மாரி முடிச்சு போட்டு குடுப்பாங்க. ஆனா சில ஊர்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, பீடி தொழிலுங்கிறது இருக்கும். இப்ப பீடி தொழில்ல அந்த ஒட்டி குடுக்குறது, பீடி சுத்தி குடுக்குறது அப்படி சொல்லி இருக்கும். அந்த டொபாக்கோ தான். இப்ப நம்ம இந்த இந்த ஸ்டாக் மார்க்கெட் சொல்லக்கூடிய கிரைட்டீரியா டிட்டோவா அப்படியே நம்மளுடைய நாட்டுல அப்ளை பண்ணோம்னா, இப்ப அந்த பகுதியில இருந்து பெங்களூர்ல இருந்து ஜாயின் பண்ணிருக்கீங்க. சூப்பர். இப்ப அந்த பகுதியில இருந்தே நம்மளால என்ன பண்ண முடியாது? அந்த பக்கமே உங்களால போ முடியாது. ஓகேங்களா? இப்ப திருநெல்வேலி எடுத்துக்கலாம், திருச்சி எடுத்துக்கலாம், சேலம் எடுத்துக்கலாம்.
ஓகே, இந்த மாதிரியான பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா, பிடி தொழில்ங்கிறது குடிசை தொழில் மாரி நடக்கக்கூடிய விஷயங்கள். இப்ப அது அப்படியே டிட்டோவா அப்ளை ஆகுமாங்கிறது ஒரு கேள்வி. 2வது என்ன சொன்னாங்க, வெப்பன்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். வெப்பன்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னா, இப்போ வந்து ஆயுதங்கள உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள். இப்ப அமெரிக்காவுடைய ஆயுதங்கள் பெரும்பாலும் எதுக்கு பயன்படுது? அப்பாவி மக்கள கொன்னு குவிக்கிறதுக்காக பயன்படுது. ஆனா இந்தியாலயும் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. உதாரணமா HAL, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல்ஸ் லிமிடெட். அதே மாரி வந்து பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். இதுவும் இந்த கம்பெனிஸும் லிஸ்ட் ஆயிருக்கு. ஸ்டாக்ஸ் லிஸ்ட் ஆயிருக்கு. இத வாங்கலாமா? கூடாதா? அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். இப்ப அமெரிக்காவுடைய டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரீஸ பொறுத்தவரைக்கும் அவங்க மத்த நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்றாங்க. மத்த நாடுகளுடைய மக்கள் அப்பாவி மக்கள் கொல்றதுக்கு அந்த ஆயுதங்கள் பயன்படுது. உதாரணத்துக்கு இப்போ பலஸ்தீன்லயே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனா இந்தியாவோட டிஃபென்ஸ் செக்டார்ஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம யாருக்கும் பெருசா ஏற்றுமதி செய்றது இல்ல. நம்முடைய பாதுகாப்புக்காக மட்டும் தான் அத யூஸ் பண்ணிக்கிறோம். இப்ப என்கிட்ட கத்தி இருக்கு. அது யாரையும் நான் குத்துறதுக்கு வாங்கல. நான் என்னுடைய பாதுகாப்புக்காக தான் வாங்கியிருக்கேன். அப்படிங்கிற மாரி தான் இந்தியால இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். இப்ப நான் இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் நமக்கு ஒரு கைட்லைன்ஸ். ஆனா அது அப்படியே டிட்டோவா 100% அப்ளை ஆகுமாங்கிறது சொல்ல முடியாது. புரியுதுங்களா? ஒரு 90% அப்ளை ஆகலாம். இப்ப முன்னாடி சொன்ன விஷயங்கள் நம்மளால எடுத்துக்க முடியும். இப்ப டொபாக்கோ நம்ம கூடாதுன்னு சொல்லிட்டா, அப்ப திருநெல்வேலி, திருச்சி, சேலம் இவங்களுடைய நிலைமை அது எத்தன ஆயிரக்கணக்கான மக்கள் அத டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. அதே மாரி நானே வந்து யுபில வந்து ஒரு பள்ளிவாசல்ல தூங்கியிருக்கேன். அந்த பள்ளிவாசல் முழுக்க முழுக்க பீடி தொழில் செய்றவங்க கட்டிக் குடுத்துருக்காங்க. இப்ப இந்த மாரிலாம் இருக்குது. இப்போ வெப்பன்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்தவரைக்கும் அமெரிக்காவுடைய இண்டஸ்ட்ரீஸ் வேற, நம்முடைய இண்டஸ்ட்ரீஸ் வேற. ஆனா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம்னா, பேணுதல் அப்படிங்கிற அடிப்படையில, ஓகேங்களா? பேணுதல்னா என்ன சொல்றது? ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில, நம்ம இந்த டொபாக்கோ அண்ட் வெப்பன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ அவாய்ட் பண்ணிக்குவோம். இது முழுசா கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் ஒரு பேணுதல் அப்படிங்கிற அடிப்படையில நம்ம என்ன பண்ணிக்குவோம்னா, அவாய்ட் பண்ணிக்குவோம். புரியுதுங்களா? சரி. இப்போ வந்து இந்த மாரியான இண்டஸ்ட்ரீஸ தவிர மத்த எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லயும் முதலீடு செய்யலாம். ஓகே. இரும்ப உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள், அலுமினியம் உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள், ஐடி இண்டஸ்ட்ரீஸு, ஆட்டோமொபைல்ஸு, அதே மாரி பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸு, எஃப்எம்சிஜி இது மாரி ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. சார் என்ன சார் இதெல்லாம் வுட்டுட்டா அப்புறம் என்ன சார் இருக்குன்னு கேட்காதீங்க. ஜஸ்ட் இதெல்லாம் 10% ஆஃப் கம்பெனிஸ் தான். மீதி 90% ஆஃப் கம்பெனி நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய கம்பெனிகள், நிறுவனங்கள் தான். ஓகே. இப்ப தாருல் உலூம் தேவ்பந்த் சொல்லக்கூடிய முதல் கண்டிஷன் இஸ்லாம் அனுமதி அளிக்கப்படாத நிறுவனங்கள முதலீடு செய்யக்கூடாது. எது எதுலலாம் அனுமதி அளிக்கப்படல அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம இங்க பார்த்தோம். ஓகேங்களா? சரி. இப்ப செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, all the assets and the possessions of the company should not be in cash, but it should have some frozen assets. For example, building, land, and the company is in existence, and these things are known surely, otherwise selling with differences will be interest. இது உங்களுக்கு புரியாம இருக்கலாம். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது நீங்க ஒரு நிறுவனத்துல முதலீடு செய்றீங்க. அந்த நிறுவனம் இயங்கக்கூடிய நிறுவனமா இருக்கும். இயங்கக்கூடிய நிறுவனம்னா என்ன அர்த்தம்? அந்த நிறுவனம் வந்து நடந்துட்டு இருக்கணும். அவங்களுக்கு வந்து ஒரு இடம், ஒரு பில்டிங்கு, ஒரு ஃபேக்டரி, ஒரு மிஷினரி இந்த மாரியான அமைப்புகள் உருவாயிருக்கணும். சார் ஒரு பிசினஸ்னா அதெல்லாம் இருக்க தானே சார் செய்யும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இவங்க சொல்ல வர நோக்கம் என்ன அப்படின்னா, இப்போ கம்பெனி ஆரம்பிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய கம்பெனி கிட்ட நீங்க பணத்த குடுத்துட்டீங்க. அந்த பணத்த குடுத்துட்டீங்க. இப்போ உங்களுக்கு கைக்கு ஷேர்ஸ் வந்துருச்சு. ஆனா கம்பெனி இன்னும் ஆரம்பிக்கல. அது வந்து என்னதான் இருக்கு? அது பணமா தான் இருக்கு. கம்பெனியுடைய கையில பணமா தான் இருக்கு. இன்னும் ஆரம்பிக்கல. அதுக்குள்ள நீங்க இந்த ஷேர் என்ன பண்ணிட்டீங்கன்னா, வித்துட்டீங்க வேற ஒருத்தருக்கு. லாபத்துக்கு. ஓகே. இப்ப நீங்க ரூ. 100க்கு அந்த கம்பெனியோட ஷேர் வாங்கி ரூ. 105க்கு வித்தீங்க அப்படின்னா, அந்த ரூ. 5 எக்ஸ்ட்ரா நீங்க வாங்குறீங்க பார்த்தீங்களா? அது வந்து லாபம் கிடையாது. அது வட்டி. ஏன் வட்டின்னு சொல்றோம்? ஏன்னா, அந்த லாபம்ங்கிறது எப்ப கிடைக்கும்? ஒரு நிறுவனம் நடந்தா தானே லாபம் கிடைக்கும். இங்க தான் நிறுவனமே நடக்கலையே! இன்னும் நிறுவனமே ஆரம்பிக்கலையே! அப்ப நீங்க வந்து இந்த டிஃபரன்ஸஸ் வைக்கிறீங்களே பார்த்தீங்களா? ரூ. 100க்கு வாங்கி ரூ. 105க்கு விக்கும்போது ரூ. 5 டிஃபரன்ஸ் இருக்குல்ல. இந்த ரூ. 5 டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது அது வட்டி அப்படின்னு சொல்றாங்க. பட் இந்த 2வது கண்டிஷன்ஸ் பத்தி நம்ம பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஏன் அப்படின்னு சொன்னா, இப்போ மக்களிடத்துல இன்வெஸ்ட்மென்ட் குடுங்க அப்படின்னு வாங்க வரக்கூடிய கம்பெனிகள்ல 99% கம்பெனிகள் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நடக்கக்கூடிய நிறுவனமா தான் இருக்கும். புரியுதுங்களா? அதுக்கு வந்து ஒரு லாஜிக்கல் ரீசனிங் இருக்கு. நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப ஏற்கனவே நடக்கக்கூடிய நிறுவனம் அப்படிங்கிறபோது, அவங்க ஆல்ரெடி பில்டிங் வாங்கிட்டாங்க. அவங்க ஆல்ரெடி வந்து மிஷினரிஸ் வாங்கிட்டாங்க. பிளான்ட்ஸ் இருக்குது. எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் முதலீட்டுக்காக அவங்க வரும்போது, அவங்களுடைய நிறுவன பங்குகளை வாங்கி வித்தீங்கன்னு சொன்னா, இந்த 2வது கண்டிஷன்ங்கிறது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன். ஒரு நிறுவனம் வந்து மக்கள்கிட்ட முதலீடுகள் வாங்க வராங்க அப்படின்னா,
அந்த கம்பெனி வந்து மக்களுக்கு மத்தியில ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தணும். கரெக்ட்டுங்களா? இப்ப யாரோ ஒருத்தர் நேத்து பொறந்த குழந்தை இன்னைக்கு காலேஜ்ல போய் சேர முடியுமா? முடியாது. அந்த மாதிரி நேத்து முளைச்ச ஒரு கம்பெனி இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்க்கு வர முடியுமானா? முடியாது. புரியுதுங்களா? ஏன்னா அவங்க மக்கள் வந்து யாரோ ஒருத்தர கண்மூடித்தனமா போய் குடுக்க மாட்டாங்க. அவங்க கிட்ட பணம் குடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க யாரு? என்னங்கிறத எல்லாம் அலசி ஆராய்வாங்க. உதாரணமா ஐபிஓ. ஐபிஓன்னா என்ன? முதல் தடவ ஒரு நிறுவனம் மக்களிடத்துல முதலீடு குடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க வருவதற்கான ஒரு ஆப்ஷன் தான் ஐபிஓ. இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்ன்னு சொல்லுவாங்க. இப்ப ஐபிஓக்கு வந்து ஒரு கம்பெனி வருது. மக்கள்கிட்ட முதல் முறையா முதலீடுகளை கேட்டு வராங்க அப்படின்னா, அவங்க நேத்து ஆரம்பிச்சு இன்னைக்கெல்லாம் வரமாட்டாங்க. அவங்க ஆரம்பிச்சு 10 வருஷமா, 15 வருஷமா, 20 வருஷமா நடத்தியிருப்பாங்க. அவங்களுடைய டேட்டாஸ ஐபிஓவுக்கு முன்னாடி அவங்க பப்ளிஷ் பண்ணணும். அவங்களுடைய லாபம் என்ன? அவங்க எப்படி செயல்படுறாங்க? அப்படிங்கிற எல்லாத்தையும் அவங்க குடுக்கணும். அதெல்லாம் பார்த்துட்டு தான் வருவாங்க. புரியுதுங்களா? அப்போ அதிகபட்சமா இங்க சொல்லப்படக்கூடிய 2வது கண்டிஷன்ல சொல்லப்படக்கூடிய பிரச்சனை ஐபிஓல தான் வரணும். ஆனா ஐபிஓலயும் பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான கம்பெனிகள் ஆ ஏற்கனவே நடக்கக்கூடிய நிறுவனம் அப்படிங்கிறதுனால 2வது கண்டிஷன்ங்கிறது பெரிய பிரச்சனைகள் கிடையாது. சரி சார், ஒரு கம்பெனிக்கு நாங்க பல பேர் சேர்ந்து முதலீடுகள குடுக்குறோம். அந்த கம்பெனி ரூ. 100,00,00,000 முதலீடு வாங்கிருச்சு. அப்ப குறைஞ்சபட்சம் எவ்வளவு அவங்க அந்த பணத்திலிருந்து லேண்ட் ஆகவோ, அல்லது வந்து ப்ராப்பர்ட்டி ஆகவோ, மிஷனரி ஆகவோ, பில்டிங் ஆகவோ வாங்கியிருக்கணும் அப்படின்னா, குறைஞ்சபட்சம் 10% சொல்றது புரியுதுங்களா? இப்ப 100,00,00,000 முதலீடு வாங்கிட்டு, ஒரு 10% பணத்த அவங்க வந்து லேண்ட்ல, பிசினஸ்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டாலே போதுமானது. ஏன்னா, எல்லா நிறுவனங்கள் கிட்டயும் கொஞ்சம் காசு கையில இருக்கும். வொர்க்கிங் கேப்பிட்டல் அப்படிங்கிற பேர்ல. ஓகே. வாங்குன எல்லாத்தையும் உங்க மெஷினு, பில்டிங்கு, பிளான்ட் இதுக்கெல்லாம் குடுத்துட்டாங்கன்னா, அப்போ எப்படி எம்ப்ளாயீஸ்க்கு சேலரி குடுக்குறது? எப்படி கரண்ட் பில்ல கட்டுறது? எப்படி டாக்ஸ் கட்டுறது? அப்ப என்னன்னு சொன்னா, எல்லா நிறுவனங்களும் 75% முதலீடுகள், 80% முதலீடுகள செஞ்சுருவாங்க. பில்டிங்ல போட்டுருவாங்க. கொஞ்சம் பணம் மட்டும் கையில வச்சிருப்பாங்க. புரியுதுங்களா? அப்ப 2வது கண்டிஷன் அதிகபட்சமா சொல்லக்கூடியது என்ன? இங்க மேல சொல்லியிருக்காங்க பாருங்க. தி டோட்டல் இல்லிக்விட் அசெட்ஸ். இல்லிக்விட் அசெட்ஸ்ன்னா பணம் கேஷா இருக்கு பார்த்தீங்களா? சாரி, இல்லிக்விட் அசெட் லிக்விட் அசெட்ஸ்ன்னா கேஷா இருக்கிறது. இல்லிக்விட் அசெட்ஸ் அப்படின்னு சொன்னா சொத்தா இருக்கிறது. ஒரு இடமாகவோ, பில்டிங்காவோ, மிஷனரியா இருக்கிறது தான் இல்லிக்விட் அசெட்ஸ் சொல்றாங்க. தி டோட்டல் இல்லிக்விட் அசெட்ஸ் ஆஃப் தி இன்வெஸ்டிங் கம்பெனி ஆஸ் எ பெர்சன்டேஜ் ஆஃப் தி டோட்டல் அசெட்ஸ் ஷுட் பி அட்லீஸ்ட் 10%. இல்லிக்விட் அசெட் அப்படிங்கிறது குறைஞ்சபட்சம் ஒரு 10% இருக்கணுங்கிறாங்க. 10%லாம் இல்ல. இன்னைக்கு எல்லா கம்பெனில வந்து 80% வந்து இல்லிக்விட் அசெட்டா தான் இருக்கும். ஒரு 10-15 இல்ல அதிகபட்சம் 20% மட்டும் தான் கேஷா இருக்கும். அதனால பயப்பட தேவையில்ல. அப்போ நீங்க ஐபிஓல வந்து ஒரு நிறுவனம் வருது அப்படின்னா, அவங்க நேத்து ஆரம்பிச்சு இன்னைக்கு வரமாட்டாங்க அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன். இப்ப ரீசென்ட் டைம்ல பாருங்க லாஸ்ட் டிசம்பர்ல வந்து ஒரு 5 ஐபிஓ நான் வந்து எக்ஸாம்பிள்க்காக நான் இங்க குடுக்குறேன். இப்போ எக்ஸாம்பிள்க்காக பாருங்க இண்டோஃபார்ம் எக்யூப்மென்ட் லிமிடெட், யுனிமேக் ஏரோஸ்பேஸ், கேர் ரேரோ, செனோர் பார்மசூட்டிகல்ஸ் அந்த வென்டிவ் ஹாஸ்பிட்டாலிட்டி. இது வந்து டிசம்பர்ல ஐபிஓல வந்த நிறுவனங்கள். இவங்க எப்ப ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பாருங்க. இண்டோஃபார்ம் இண்டோஃபார்ம் வந்து 1994ல வந்து உருவாக்கப்பட்ட கம்பெனி. 20, 25 வருஷமா அவங்க வந்து செயல்பட்டுட்டு இப்பதான் வந்து அவங்க ஐபிஓக்கே வராங்க. சரி. அடுத்தது யாரு? யூனிமெக். இவங்க 2014ல ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம். அதனால ஏற்கனவே நடந்துட்டு இருக்குங்கிறது தெரியுது. அடுத்து பாருங்க கேர் ரேரோ 97ல வந்த நிறுவனம். ஓகே. இவங்களும் என்னன்னு சொன்னா, ஆ 20, 25 வருஷமா 25, 30 வருஷமா நடந்துட்டு இருக்கக்கூடிய நிறுவனம். அடுத்தது பாருங்க செனோர் பார்மசூட்டிகல்ஸ் 2017 கிட்டத்தட்ட 8, 9 வருஷமா நடக்கக்கூடிய நிறுவனம். அதே மாரி வென்டிவ் ஹாஸ்பிட்டாலிட்டி 2002ல உருவாக்கப்பட்ட நிறுவனம். அப்ப ஏற்கனவே நடந்துட்டு இருக்கக்கூடிய நிறுவனங்கள் தான் தங்களுடைய பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்காக ஸ்டாக் மார்க்கெட் பக்கம் வராங்க. அவங்க தான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல பணத்த கேட்டு தன்னுடைய பிசினஸ எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. அப்ப ஏற்கனவே நடக்கக்கூடிய நிறுவனம் அப்படிங்கனால, செகண்ட் கண்டிஷன்ஸ் வந்து பெருசா நம்ம வொரி பண்ண வேண்டிய தேவையில்ல. எல்லா நிறுவனங்களும் அந்த கண்டிஷன்ஸ ஃபுல்ஃபில் பண்ண மாரி தான் இருக்கு. 99.9%. 3வது, if after having become a member of a company, it is known that the company is involved in any sort of interest transaction, then one raise objection against it in its meeting. 3வது என்ன சொல்ல வராங்க? நீங்க ஒரு நிறுவனத்துல முதலீட்டாளரா ஆயிட்டீங்க. உங்களுக்கு தெரிய வருது அந்த நிறுவனம் வட்டிக்கு கடன் வாங்குறாங்கன்னு தெரிய வந்தா, நீங்க அந்த டிசிஷனுக்கு அகைன்ஸ்டா வாய்ஸ் ரைஸ் பண்ணணும். அப்ஜெக்ஷன் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க. இப்போ 500 கோடி, 1000 கோடி முதலீடுகள் செய்யக்கூடிய நிறுவனங்கள், இப்ப ஜஸ்ட் நம்ம 5000, 10,000, 20,000, 50,000, 1,00,000 முதலீடு செய்யக்கூடிய நாம,
போயிட்டு நீங்க வந்து வட்டிக்கு கடன் வாங்கக்கூடாது அப்படின்னு நம்மளால வாய்ஸ் ரைஸ் பண்ண முடியுமா? இப்போ ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க, இந்த 3வது பாயிண்ட் செய்ய முடியாது. அப்போ நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க சிம்பிளா. புரியுதுங்களா? ஒரு நிறுவனம் வந்து வட்டிக்கு கடன் வாங்குறது கூடாது. இத நீங்க அப்ஜெக்ஷன் தெரிவிக்கணும். அப்ஜெக்ஷன் உங்களால தெரிவிக்க முடியாதுன்னா, அப்ப நீங்க அத செய்யக்கூடாதுங்கிறான். ஆனா இன் ரியாலிட்டி என்ன அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு நிறுவனத்துல அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறதுக்கு தவறுகள் நடந்தா அத நம்ம தடுக்கணும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா, ஒரு சில விஷயங்கள் மக்களிடத்துல காமன் ஆனதுக்கு அப்புறம், ஓகே பொதுவா ஆனதுக்கு அப்புறம், அதுல சில சலுகைகள் கொடுக்கப்படும். அதாவது ஒரு விஷயம் மார்க்கத்துல தடை செய்யப்பட்டிருக்கு. ஆனா மக்களிடத்துல அது பொதுவாயிருச்சு. அப்ப அந்த விஷயத்துல சலுகைகள் கொடுக்கப்படும் அப்படிங்கிற அடிப்படையில, இங்கேயும் சலுகை கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப நான் உங்களுக்கு ஒரு 2 எக்ஸாம்பிள் சொல்றேன். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ்லாமிய சட்டதிட்டங்களுடைய அந்த புத்தகங்கள்ல வரக்கூடிய எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சுத்தத்தினுடைய ஒரு எக்ஸாம்பிள். உதாரணமா வந்து ஒரு மாடு இருக்குது. மாட்டுடைய சாணம் அப்படிங்கிறது என்னது? அது அசுத்தம். நீங்க தொழுகைக்காக போகும்போது உங்களுடைய உடலும், உங்களுடைய ஆடையும் அசுத்தம் இல்லாம இருக்கணும். சரிங்களா? இப்ப நீங்க வந்து ஒரு மாடு வச்சு மேய்க்கக்கூடியவங்களா, பால் கறக்கக்கூடியவங்களா இருக்கீங்க. இப்ப என்ன ஆகுது? திடீர்னு மழை பெய்யுது. மழை தண்ணி வந்து தேங்கி நிக்குது. அதுல எது மழை தண்ணி, எது வந்து மாட்டுடைய சாணம் கலந்த தண்ணீங்கிறது தெரியல. இப்ப அந்த தண்ணீர் உங்களுடைய ஆடையில படுது. இப்ப அதோட போய் தொழுதீங்கன்னா கூடுமானா கூடும். ஆனா அசல்ல வந்து மாட்டுடைய சாணம் அசுத்தமானது. அதோட தொழக்கூடாது. ஆனா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, எது நல்ல தண்ணி, எது கெட்ட தண்ணீங்கிறது பிரிக்க தெரிய முடியாம போயிருச்சு. அப்போ ஒவ்வொரு தடவைக்கும் துணி மாத்தணும்னு சொன்னா சிரமங்கள் ஏற்படுதுங்கிறதுக்காக தக்ஃபீஃப் குடுப்பாங்க. அதாவது அங்க சில சலுகைகள் குடுப்பாங்க. ஓகேவா? இது வந்து இன்னைக்கு பாருங்க மாட்டு சாணம்லாம் இன்னைக்கு செகண்டரி ஆயிருச்சு. ஒரு காலத்துல கிராமங்கள்ல இன்னைக்கு இருக்கு. ஆனா பெரும்பாலும் நம்ம எல்லாம் சிட்டில தான் இருக்கோம். 2வது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு சொன்னா பேங்கிங். அதாவது எந்த ஒரு முஸ்லீமும் வட்டி சார்ந்த நிறுவனங்களுடன் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது. இப்ப பேங்கிங் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நிதி ஆதாரமே வந்து வட்டிக்கு குடுக்கிறது, வாங்குறது தான். அசல் சட்டம் இஸ்லாமிய சட்டம் பார்த்தீங்கன்னா, பேங்க்ல அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணவே கூடாது. ஆனா இன்னைக்கு பேங்க் அக்கவுண்ட் இல்லாதவங்க யாராவது இருப்போமா? இல்ல. ஏன் சொன்னா, இன்னைக்கு நிர்பந்தம் ஏற்பட்டுருச்சு. இப்ப நீங்க நல்லது செய்யணும் அப்படின்னாலுமே கூட பேங்க்ஸ் மூலியமா தான் போ முடியும். உதாரணமா நீங்க வந்து ஹஜ்ஜுக்கு போறீங்க, பேங்க்ல தான் பணம் கட்டணும். உம்ராக்கு போறீங்க, பேங்க்ல தான் பணம் கட்டணும். அரசாங்கத்திலிருந்து உங்களுக்கு ஏதாவது ஸ்காலர்ஷிப் வருது, பேங்க் மூலியமா தான் வரும். அல்லது உங்களுக்கு ஏதாவது வியாபாரம் செய்றீங்க, மானியம் வருது, பேங்க் மூலியமா தான் வரும். ஸ்டூடண்ட்ஸ்க்கு கவர்மெண்ட் வந்து மாசம் ரூ. 1000 குடுக்குறாங்க, பேங்க் மூலியமா தான் வரும். வீட்டு இல்லத்தரசிகளுக்கு மாசம் ரூ. 1000 குடுக்குறாங்க, பேங்க் மூலியமா தான் வரும். அப்ப அசல் சட்டம்ங்கிறது ஒண்ணு. ஆனா அந்த சூழ்நிலைகள் மாறுனனால சில தஃபீஃப் கொடுக்கப்படுது, சில சலுகைகள் கொடுக்கப்படுது. ஓகே. அதுக்காக ஒருத்தர் கேட்டாரு. ஒரு மார்க்கம் தடை செய்யப்பட்ட விஷயம் ஆ மக்களிடத்துல பரவுனதுக்கு அப்புறம், "இது கூடும்னு சொல்றீங்களே, இது என்ன நியாயம்?" அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டார். இது வந்து பேங்க் இந்த மாரி பரவணுங்கிறது யாராவது திட்டமிட்டாங்களா? நம்ம முஸ்லிம்களோ அல்லது யாராவது வேற திட்டமிட்டு செஞ்ச ஒரு விஷயமா? இல்ல. எதார்த்தமா அது வந்து ஒவ்வொரு காலத்திலயும் அது எவால்வ் ஆயி வந்துச்சு. இஸ்லாமிக் பேங்கிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஆனா இந்தியால நமக்கு அதுக்கான பர்மிஷன் இல்ல. யூரோப்ல வந்து இஸ்லாமிக் பேங்கிங் இருக்கு. மலேசியால இருக்குது. கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருக்கு. நமக்கு இந்தியால இல்ல. சரிங்களா? அப்போ இஸ்லாமிக் பேங்கிங் இந்தியால இருக்கும்போது, நம்ம இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன் என்ன? நான் இஸ்லாமிக் பேங்கிங் தான். எப்படி நமக்கு வந்து ஒரு நிர்பந்தம்ங்கிறது ஏற்பட்டிருக்கோ, அதே போல தான் நிறுவனங்களும். நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா, பேங்க் கூட தான் டிரான்சாக்ஷன் பண்ணி ஆகணும். ஏன்னா, அவங்களுக்கு ரூ. 2,00,000 மேல எந்த டிரான்சாக்ஷன் பண்ணாலும், அதை கேஷ்ல வாங்கக்கூடாது. ஓகே. கேஷ்ல நீங்க இன்கேஸ் நீங்க வாங்குனீங்க அப்படின்னு சொன்னா, அது என்ன ஆகிரும்? அந்த பணத்த கவர்மெண்ட்டால பெனால்டி போட முடியும். ரூ. 2,00,000 மேல நீங்க ஒரு ரூ. 4,00,000 ஒரு கேஷ் கொண்டு போய் குடுக்குறீங்க. கார் வாங்கும்போது ரூ. 4,00,000 கேஷா குடுக்குறீங்கன்னா தப்பு. அப்படி குடுக்கக்கூடாது. கையும் களவும் அவங்களுக்கு பிடிச்சதுன்னு சொன்னா, அந்த ரூ. 4,00,000 பெனால்டியா போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புரியுதுங்களா? ரூ. 4,00,000 பெனால்டியா போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப இன்னைக்கு பேங்க் மூலியமா தான் எல்லாமே செஞ்சாகணும். அதே மாரி பார்த்தீங்கன்னு சொன்னா, பிசினஸ்க்கு லோன் வேணும்னா, வட்டிக்கு தான் வாங்கி ஆகணுங்கிற நிர்பந்தம் இருக்கு. ஓகே. அப்ப சில நிர்பந்தங்கள்னால ஒரு சில அனுமதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு சில சலுகைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப நீங்க வட்டிக்கு கடன் வாங்குறதுக்கு ஓரளவுக்கு அனுமதி இருக்கு. ஆனா, ஒரு லிமிட்க்கு தான் நீங்க வாங்க முடியும். அது என்ன லிமிட்? அது 6வது, 7வது கண்டிஷன்ல வரும். அத நான் காண்பிக்கிறேன். இப்ப 3வது சொன்ன விஷயம் உங்களுக்கு புரிய வந்துருச்சுங்களா? நீங்க வந்து தவறுகள் நடக்கும்போது அப்ஜெக்ஷன் தெரிவிக்கணும். நம்ம அப்ஜெக்ஷன் தெரிவிப்போம். நம்ம குறைஞ்சபட்சம் உள்ளத்துல தவறுன்னு சொல்லி எண்ணுவோம். ஆனா சில விஷயங்கள் காமன் ஆனதுக்கு அப்புறம், அதுல சில சலுகைகள் குடுக்கப்படுது. அந்த சலுகைகள பயன்படுத்திக்கணும்.
அந்த சலுகைகளை நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல நம்ம பயன்படுத்திக்குவோம். இது மூணாவது. நாலாவது பாயிண்ட் என்ன? when the profit is divided, the part of the profit gained from the interest dealing should be given to the poor. Okay. நாலாவது கண்டிஷன், when the profit is divided, the part of the profit gained from interest dealing should be given to the poor without intent of getting reward. இப்போ உங்களுக்கு ஒரு டிவிடெண்ட் வருது. இப்போ உதாரணமா நீங்க ஒரு கம்பெனில முதலீடு செய்றீங்க. ஓகே. அந்த கம்பெனியோட நேம் வந்து ஏபிசி அப்படிங்கிற ஒரு கம்பெனில முதலீடு செய்றீங்க. இந்த கம்பெனி நீங்க எவ்வளவு முதலீடு செஞ்சிருக்கீங்க? உதாரணமா ₹1,00,000 முதலீடு செஞ்சிருக்கீங்கன்னு வைங்க. 1,00,000 முதலீடு செஞ்சிருக்கீங்க. இப்போ இந்த கம்பெனி உங்களுக்கு டிவிடெண்ட் கொடுக்குது. எவ்வளவு டிவிடெண்ட் கொடுக்குது? ₹1000 கொடுக்குது. அப்படின்னா இவங்க என்ன சொல்றாங்க? இந்த கம்பெனில முதலீடுங்கிறது 2 விதமா இருக்கு. ஒண்ணு வந்து இன்வெஸ்டர் கொடுத்த முதலீடுகள். ஓகேங்களா? இன்வெஸ்டர்ஸ் கொடுத்த முதலீடு, ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கடன் வாங்கியிருப்பாங்க பார்த்தீங்களா, வட்டிக்கு, இன்ட்ரெஸ்ட் பேஸ்டு லோன்ஸ். இந்த ரெண்டும் இவங்களோட முதலீடுகள் இருக்கும். உதாரணமா இந்த நிறுவனம் வந்து ஒரு 100 கோடி ரூபாய்க்கு இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் வச்சிருக்காங்கன்னு வைங்க. இந்த 100 கோடியில 70 கோடி வந்து ஈக்விட்டி மூலியமா வாங்கியிருக்காங்க. ஒரு 30 கோடி வந்து லோனா வாங்கியிருக்காங்க. புரியுதுங்களா? லோனா வாங்கியிருக்காங்க. இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ உங்களுக்கு அவங்க ₹1000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னா, இந்த ₹1000ல எந்த அளவுக்கு அவங்க வட்டிக்கு கடன் வாங்கியிருக்காங்களோ அந்த அளவுக்கான அமௌண்ட்டை தனியா நன்மை எதிர்பார்க்காம தானம் செய்து விட வேண்டும். இப்போ 70, 30 வட்டிக்கு கடன் வாங்குனது 30. அப்ப ₹1000ல 30% எவ்வளவு? ₹300. ₹300 நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னா, நன்மை எதிர்பார்க்காம சதகா செய்யணும், தர்மம் செய்யணும். மீதி ₹700 நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். இதுதான் 4வது கண்டிஷன் தான் சொல்ல வரக்கூடிய விஷயம். ஆனா நான் என்னுடைய ஸ்டூடண்ட்ஸ்க்கு சொல்ல வர்றது என்னன்னு சொன்னா, இதெல்லாம் நீங்க பார்க்காதீங்க. மொத்தமா இந்த ₹1000 நீங்க என்ன பண்ணுங்க, தர்மம் செஞ்சுட்டு போயிருங்க. ஏன்னா டிவிடெண்ட் மூலியமா நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் ஸ்டாக் மார்க்கெட்ல பெரிய ஒரு வருமானம்லாம் கிடையாது. ஓகே. வருஷத்துக்கு ஒரு தடவை, 6 மாசத்துக்கு ஒரு தடவை தான் அவங்க டிவிடெண்ட் கொடுப்பாங்க. நமக்கு ஆக்சுவலா இங்க ஸ்டாக் மார்க்கெட்ல வருமானம் பார்த்தீங்கன்னா, இந்த நிறுவனத்துடைய பங்குகளை நம்ம ₹100க்கு வாங்குவோம், ₹105க்கு விற்போம். இதுதான் நம்முடைய ஆக்சுவல் வருமானம். இதுதான் நம்முடைய ஆக்சுவல் வருமானம். இது ₹5 எக்ஸ்ட்ரா வருது பார்த்தீங்களா? இதுதான் ஆக்சுவல் வருமானம். இது மூலியமா சம்பாதிப்போம். இந்த டிவிடெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரேரா கிடைக்கக்கூடிய விஷயங்கள் தான். உதாரணமா காமிக்கிறேன். இப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் எப்பப்போ டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ உதாரணமா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ₹1,222 வித்திருக்காங்க. அதோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ். இப்போ நீங்க ஒரு ₹1,20,000 நீங்க என்ன பண்றீங்க? அதை வாங்குறீங்க. உங்களுக்கு ஒரு 100 ஷேர் கிடைக்குது. இப்போ ஒரு ஷேருக்கு எவ்வளவு இவங்க டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. கடைசியா 2024ல ஒரு ஷேருக்கு ₹10. அப்போ 100 ஷேருக்கு ₹1000. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 9, 8, 7 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கடைசியா கொடுத்ததை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணுவோமே, 100 × 10 ₹1000. ₹1000 தானம் செஞ்சுட்டு போயிருங்க. இதுல எதுல எவ்வளவு இவங்க ஈக்விட்டியில் வாங்கியிருக்காங்க, எவ்வளவு லோன்ல வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற பார்க்க வேண்டிய தலைவலி நமக்கு கிடையாது. ஏன்னா இவங்க வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுக்கறனால பெரிய பெரிய அமௌண்ட்ல இருக்காது. சின்ன அமௌண்ட் தான். நம்ம எப்படி இருந்தாலும் ஒரு ₹1000 நம்ம வந்து தானம் செய்ய மாட்டோமா? சர்வசாதாரணமா ஏதாவது ஒரு கேட்டா ₹100 கொடுக்குறோம், ₹50 கொடுக்குறோம். அப்படிங்கிறனால அந்த ₹1000 தானம் செய்யறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்ல. நம்முடைய வேலை பளுவை நம்ம குறைச்சுக்கும். புரியுதுங்களா? இது 4வது கண்டிஷன். 5வது கண்டிஷன் தான் ரொம்ப முக்கியமானது. The purpose of dealing in shares should be to achieve partnership in the business. It should not be to earn profit only by equalizing profit or harm, wherein the shares are neither possessed nor the possession is meant, since it is a form of gambling which is unlawful. நீங்க ஒரு ஸ்டாக்கை வாங்குறீங்கன்னா அதனுடைய கப்சா, அதனுடைய பொசிஷன் அது முழுசா உங்ககிட்ட வரணும். சொல்லுதுங்களா? நீங்க ஒரு கம்பெனி ஸ்டாக் வாங்குறீங்கன்னா நீங்க முழுமையா அந்த கம்பெனியோட முதலீட்டாளரா ஆகணும்னு சொல்லி சொல்லணும். என்ன அர்த்தம்? நீங்க மண்டே அன்னைக்கு ஒரு ஸ்டாக் வாங்குறீங்கன்னு வைங்களேன். மண்டே அன்னைக்கு வாங்குறீங்க. இப்போ அந்த நிறுவனத்தினுடைய முதலீட்டாளரா நீங்க எப்போ ஆவீங்க அப்படின்னு சொன்னா டியூஸ்டே ஆவீங்க. ஏன்? ஏன்னா டியூஸ்டே தான் அந்த ஸ்டாக் உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வரும். புரியுதுங்களா? இதுதான் வந்து T+1 ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி இது T+2 இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா T+60, T+90 இருந்துச்சு ஒரு காலத்துல. 20, 30 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஸ்டாக் அந்த கம்பெனியுடைய ஸ்டாக்ஸ் பேப்பர்ஸ் உங்க கையில வர்றதுக்கு 2ல இருந்து 3 மாசம் ஆயிடும். 2ல இருந்து 3 மாசம் ஆயிடும். அதுக்கப்புறம் டிஜிட்டலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் T+2ன்னு சொல்லி இருந்தது.
இப்ப T+1 ஆயிருச்சு. இதை T+0க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இன்னும் வந்து அது கம்ப்ளீட்டா அது வரல. புரியுதுங்களா? அது வந்து ட்ரையல் ஃபேஸ்ல தான் இருக்குது. அப்ப இப்ப இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? நீங்க மண்டே அன்னைக்கு ஒரு ஸ்டாக் வாங்குறீங்கன்னா டியூஸ்டே தான் விற்க முடியும். அதான் சொல்லலாம், the purpose of dealing in shares should be to achieve partnership in the business. பார்ட்னர்ஸா நீங்க மாறணும். எப்போ மாறுவீங்க? மண்டேக்கு வாங்கினா டியூஸ்டே தான் மாறுவீங்க. அப்போ நீங்க எப்ப அதை விற்கலாம்? நீங்க பார்ட்னர் ஆனதுக்கு அப்புறம் ஒரு நாளா இருக்கு, ஒரு நாள் நீங்க பார்ட்னரா இருக்கலாம், ஒரு வாரமா நீங்க பார்ட்னரா இருக்கலாம், ஒரு மாசம், ஒரு வருஷம், 10 வருஷம், 100 வருஷம், அது உங்களுடைய விருப்பம். ஆனா குறைஞ்சபட்சம் நீங்க பார்ட்னர் ஆகணும். எப்ப பார்ட்னர் ஆவீங்க? T+1 மண்டே வாங்குனா டியூஸ்டே தான் பார்ட்னர் ஆவீங்க. அதனால மண்டே வாங்கி நான் மண்டே விற்கலாமா அப்படின்னு கூடாது. ஏன் ஏன் நீங்க பார்ட்னரே ஆகலையே? பார்ட்னரே ஆகாம என்ன பண்ணீங்க? உங்களுடைய பொசிஷன்ல வராத ஷேர்ஸ விக்கிறீங்க. அதனாலதான் நம்ம இன்ட்ராடே கூடாதுன்னு சொல்றோம். ஓகே, ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடே செய்யக்கூடாது. காரணம் இதுதான். ஏன்னா நீங்க பார்ட்னர் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த ஷேர்ஸை விற்கணும். மண்டே அன்னைக்கு நீங்க பார்ட்னர் ஆக முடியாது. ஏன்னா வாங்கின அன்னைக்கு பார்ட்னர் ஆக முடியாது. டியூஸ்டே தான் ஆக முடியும். இப்போ குறைஞ்சபட்சம் ஒரு நாளாவது வச்சு தான் நீங்க விற்க முடியும். ஏன்னா ஒரு நாளுக்கு அப்புறம் தான் நீங்க பார்ட்னர் ஆகுறீங்க. ஒரு நாள் இருக்கிறதோ, ஒரு வாரம் இருக்கிறதோ, ஒரு மாசம் இருக்கிறதோ, ஒரு வருஷம், 10 வருஷம், 100 வருஷம், அது உங்களுடைய விருப்பம். ஆனா குறைஞ்சபட்சம் நீங்க ஒரு நாளாவது இருக்கணும். ஒரு நாளுக்கு கம்மியா இப்ப மண்டே வாங்கி மண்டே விற்க முடியுமா? முடியாது. ஏன்னா அது இன்ட்ராடே. அதனால இன்ட்ராடே கூடாதுன்னு சொல்லி சொல்றோம். ஓகே. 2வது பார்த்தீங்கன்னு சொன்னா எஃப்&ஓ, ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ். தெரிஞ்சவங்க சில பேர் இதுல இருப்பீங்க. எஃப்&ஓ என்னன்னு தெரிஞ்சவங்க. நம்முடைய கிளாஸ்ல எஃப்&ஓக்கு தனியா வந்து ஒரு கிளாஸஸ் இருக்கும். ஓகே. எஃப்&ஓக்கு தனியா ஒரு கிளாஸஸ் இருக்கும். ஐபிஓக்கு தனியா ஒரு கிளாஸஸ் இருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட் சம்பந்தமா தனியா ஒரு கிளாஸஸ் இருக்கும். இது மாதிரி நிறைய செக்மெண்ட் நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கோம். எது எது தேவையோ அதை எடுத்து வச்சிருக்கோம். இப்போ எஃப்&ஓவும் கூடாது. ஏன்னா எஃப்&ஓங்கிறது ஒரு சூதாட்டம். இது வியாபாரம் இல்லை. ஏன்னா எஃப்&ஓல ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டாக்ஸ்ங்கிறது என்ன பண்றது இல்லை, கை மாறுறது கிடையாது. கான்ட்ராக்ட் மட்டும் தான் கை மாறுது. ஓகே. நீங்க வந்து ஒரு வியாபாரம் பண்ணணும்னு சொன்னா ஒண்ணு அங்க ஒரு பொருள் இருக்கணும், அல்லது அங்க ஒரு சேவை இருக்கணும். இப்ப பொருள்லாம் உதாரணமா நீங்க அண்ணாச்சி கடைக்கு போறீங்க, நீங்க அரிசி வாங்குறீங்க, பணம் கொடுக்குறீங்க, இது வியாபாரம். இப்ப சேவைனா இப்ப நான் உங்களுக்கு டீச்சிங் பண்றேன், நீங்க எனக்கு ஃபீஸ் கட்டுறீங்க. இப்ப நீங்க காலேஜ் போறீங்க, அங்க ஃபீஸ் கட்டுறீங்க, உங்களுக்கு டீச்சிங், இதெல்லாம் வந்து சர்வீஸ். எஃப்&ஓ பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டுலயும் வராது. ஓகேங்களா? குட்ஸும் வராது, சர்வீஸும் வராது. எஃப்&ஓ பொறுத்த வரைக்கும் ஒரு கான்ட்ராக்ட் தான் மட்டும் தான் கை மாறிட்டு இருக்கும். அப்படிங்கறனால எஃப்&ஓங்கிறது கூடாது. இப்ப இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. டீடைலா எஃப்&ஓ படிக்கும்போது அதை பத்தியான ஒரு எக்ஸ்பிளனேஷன் நான் உங்களுக்கு கொடுப்பேன். இப்ப எஃப்&ஓ பொறுத்த வரைக்கும் கூடாது. ஓகே. அப்ப இன்ட்ராடே கூடாது, எஃப்&ஓ கூடாது. இதுதான் இங்க சொல்றாங்க. நீங்க ஒரு இடத்துல பார்ட்னர்ஷிப் போனீங்கன்னா முழுசா நீங்க பார்ட்னர் ஆனதுக்கு தான் விற்கணும். இல்லைன்னு சொன்னா செல்லிங் வித் டிஃபரன்சஸ் அப்படிங்கிறது அது சூதாட்டமா ஆயிரும், கேம்பிளிங் ஆயிரும்னு சொல்றாங்க. இந்த 5 கண்டிஷன்ஸ் தாருல் உலூம் கட்டது நமக்கு கிடைச்ச 5 கண்டிஷன்ஸ். 6வது என்ன? ஓகே. 6வது கம்ப்ளைண்ட்ஸ் என்ன? நம்ம முன்னாடி சொன்னோமா இல்லையா? அதாவது ஒரு வட்டிக்கு ஒரு நிறுவனம் கடன் வாங்குது அப்படின்னாலுமே கூட அவங்க இஷ்டத்துக்கு வாங்க முடியாது. இன்னைக்கு வேற ஆப்ஷன் இல்லை, அவங்க வாங்கி தான் ஆகணும் அப்படின்னாலுமே கூட ஒரு லிமிட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன லிமிட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க? 33% தான் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இட் மீன்ஸ் ஒரு நிறுவனம் தன்னுடைய நிறுவனத்தை நடத்துறதுக்கு 100 கோடி ரூபாய் அவங்க முதலீடுகள் செய்றாங்கன்னா அதுல அதிகபட்சம் 33%, அதாவது 33 கோடி ரூபாய் வரைக்கும் கடன் வாங்கி கொள்ளலாம். ஓகே. அந்த நிறுவனத்துல உங்களால முதலீடுகள் செய்ய முடியும். அதை தாண்டி வாங்கினாங்கன்னு சொன்னா உங்களால முதலீடுகள் செய்ய முடியாது. இந்த கண்டிஷன்ஸ்ல தான் டாடா மோட்டார்ஸ் அப்படிங்கறது அடி வாங்கிடும். டாடா மோட்டார்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னா நல்ல நிறுவனம் தான், நல்ல ஒரு அமைப்பு தான். ஓகே, ஹலாலான பிசினஸ் தான். ஆனா இவங்க சரியா நான் கம்ப்ளைண்ட்ஸ்ல வந்துருவாங்க. காரணம் என்ன? இந்த டெட்ல அடி வாங்கிடுவாங்க. அதாவது ஏர் இந்தியா அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை அவங்க வாங்கினதுக்கு அப்புறம், ஏர் இந்தியா அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை அவங்க வாங்கினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஏர் இந்தியாவோட சேர்த்து அவங்களுடைய கடனையும் உங்களோட தலைமையில வந்துருச்சு. புரியுதுங்களா? அதனால என்ன ஆயிடுச்சு, இவங்க வந்து டெட் கம்ப்ளைண்ட்ஸ்க்கு வெளியே போயிட்டாங்க. அதனால இன்னைக்கு டாடா மோட்டார்ஸ் வந்து நான் ஷரியா கம்பெனில வந்துருச்சு. இப்ப இங்க சொல்ல வர்றது என்ன? ஒரு நிறுவனம் அப்படிங்கிறது கடன் வாங்கினாலும் இஷ்டத்துக்கு வாங்க முடியாது. இஷ்டத்துக்கு வாங்குனீங்கன்னா ஷரியாவுடைய இந்த டெட் கம்ப்ளைண்ட்ஸ், அந்த கடனுடைய அந்த சில நிபந்தனைகளை தாண்டி போச்சுன்னா அதுல முதலீடு செய்ய முடியாது. இப்ப நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி தான் டவ் ஜோன்ஸ், மீசான் அண்ட் எஸ்சிசி மலேசியா, இந்த 3 பேரும் 3 கண்டிஷன்ஸ் சொல்றாங்க. இப்ப டவ் ஜோன்ஸ் என்ன சொல்லுது? 33% அதிகமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது. மலேசியாவுடைய எஸ்சிசி சொல்றாங்க 45க்கு மேல இருக்கக்கூடாதுன்ட்டு. ஆனா பாகிஸ்தான்ல என்ன சொல்றாங்க? அந்த மாதிரி கண்டிஷன் இல்லைங்கிறாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? பேணுதல் அப்படிங்கிற அடிப்படையில 33% தான் நம்ம பின்பற்றுவோம். புரியுதுங்களா?
33% அதிகமா அவங்க கடன் வாங்கியிருந்தாங்கன்னு சொன்னா, அவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்ல இருந்து, அது முக்கியமான விஷயம். மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்ங்கிறது என்ன? அது ஒரு தனி டாபிக். சுருக்கமா எப்படி புரிஞ்சுக்கோங்க. அதோடைய வேல்யூ. ஒரு நிறுவனத்துடைய வேல்யூல இருந்து அவங்க 33% அதிகமா கடன் வாங்கியிருக்க கூடாது. அது கம்மியா வாங்கியிருந்தாங்கன்னா, அந்த நிறுவனத்துல முதலீடு செய்யலாம். அதிகமா வாங்குனாங்கன்னா, அதுல முதலீடுகள் செய்யக்கூடாது. ஓகே. இது வந்து ஒரு 6வது சொல்லக்கூடிய கண்டிஷன்ஸ். சரி, 7வது ஒரு கண்டிஷன் அப்படிங்கிறது ஃபிக்ஸ்ட் ஆக்டிவிட்டி. அதாவது ஒரு நிறுவனம் அப்படிங்கிறது அது உடைய மெயின் ஆக்டிவிட்டிங்கிறது ஹலால் தான். ஆனா அவங்க கிட்ட நான் பெர்மிசிபிள் இன்கமும் வந்தா என்ன பண்றது? உதாரணத்துக்கு நான் சொல்றேன். ஒரு ஏர்லைன் இண்டஸ்ட்ரி. இப்ப கத்தார் ஏர்வேஸ் இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா கத்தார் ஏர்வேஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து எமிரேட்ஸ் இருக்குது. இப்ப இவங்களுடைய மேஜர் பிசினஸ் என்ன? டிரான்ஸ்போர்ட்டேஷன். மக்கள் ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யறது, டிரான்ஸ்போர்ட் பண்றது தான் இவங்களுடைய மெயின் ஆக்டிவிட்டி. ஆனா இவங்க என்ன பண்றாங்க? உள்ள இருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸ்க்கு ஒயினும் கொடுக்குறாங்க. கரெக்ட்டுங்களா? ஒயின் சப்ளை பண்றாங்க. அது மூலியமா அவங்களுக்கு ஒரு வருமானம் வருது. இப்ப என்ன பண்றது? இந்த நிறுவனத்துல முதலீடு செய்யலாமா? கூடாதா? ஆக்சுவலா இவங்களுடைய மெயின் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான். ஆனா அதுக்குள்ள ஒரு நான் பெர்மிசிபிள் இன்கம் வருது. ஒரு ஒயின் உள்ள சப்ளை பண்றாங்க. இல்ல வந்து ஒரு போர்க் ஃபுட்டா அவங்க சப்ளை பண்றாங்க. இப்ப என்ன பண்றது? மிக்ஸ்டு ஆக்டிவிட்டி வந்துருச்சு இங்க. இல்ல சாதாரணமா எல்லா நிறுவனத்தையும் எடுத்துக்கோங்க. ஒரு உதாரணமா பேங்க்ல வந்து அவங்க பணத்த வச்சிருப்பாங்க. இப்ப பேங்க் என்ன பண்ணுது சொன்னா, ஒரு வட்டி சின்னதா ஒரு வட்டி குடுக்குது. அப்ப அந்த வட்டி வந்து நிறுவனத்துடைய லாபத்துல தான் ஆட் ஆகும். இப்ப என்ன பண்றது? நிறுவனம் நல்ல நிறுவனம் தான். ஆனா பேங்க்ல இருந்து வட்டி எப்படி எப்படி என்ன என் அக்கவுண்ட்க்கு உங்க அக்கவுண்ட்க்கு வட்டி வரும் பாத்தீங்களா? நீங்க கவனிச்சிருப்பீங்க. ஓகே. சில சமயங்கள்ல நம்ம அக்கவுண்ட்க்கு வட்டி வரும். அத நம்ம என்ன பண்ணுவோம்? எடுத்து நம்ம சதக்கா செஞ்சுருவோம். ஆனா நிறுவனங்கள் எல்லா நிறுவனங்களும் அப்படி செய்யுமாங்கிறது தெரியாது. அப்ப இந்த மாரி மிக்ஸ்டு ஆக்டிவிட்டி இருந்துச்சுன்னு சொன்னா, அங்க தான் 5% கிரைட்டீரியாவ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. 5% கிரைட்டீரியானா என்ன? அதாவது அந்த நிறுவனத்துடைய வருமானத்துல நான் பெர்மிசிபிள் இன்கம் 5% கம்மியா இருந்துச்சுன்னு சொன்னா, அதுல நீங்க முதலீடுகள் செய்யலாம். 5% அதிகமா போச்சுன்னு சொன்னா, அதுல முதலீடுகள் செய்யக்கூடாது. 5% கம்மியா இருந்துச்சுன்னு சொன்னா, நீங்க முதலீடுகள் செய்யலாம். 5% அதிகமா நான் பெர்மிசிபிள் இருந்துச்சுன்னா, முதலீடுகள் செய்யக்கூடாது. இந்த மாரி ஒரு ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட நான் இந்த மாரி ஒரு ஓரியன்டேஷன்ல காலேஜ்ல பேசிட்டு இருக்கும்போது அவங்க கேட்டாங்க, "சார் 5% 50% கொஞ்சமா ஹராமான பொருள் கலந்துட்டாலும் இது கூடாதுல்ல சார்?" அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நல்ல கொஸ்டின் அது. நீங்க 5ன்னு ஏன் ஃபிக்ஸ் பண்றீங்க? கொஞ்சம் 1% 1/2% கலந்தாலும் அது கூடாது தானே? இப்ப நீங்க நல்லா இங்க கவனிங்க. இங்க சொல்ல வரக்கூடிய விஷயம் வந்து எந்த கம்பெனில முதலீடு செய்யலாங்கிறது தான். அந்த வருமானத்த பத்தி இங்க சொல்ல வரல. உதாரணமா நீங்க கத்தாரி ஏர்வேஸ் முதலீடு செய்யலாமா? அவங்களுடைய நான் பெர்மிசிபிள் இன்கம் லெஸ் தென் 5% இருந்தா முதலீடுகள் செய்யலாம். ஓகே. உதாரணத்துக்கு பாருங்க. அந்த கத்தாரி ஏர்வேஸ் உடைய வருமானம் வந்து ரூ. 1000 கோடி. அவங்களுக்கு நான் பெர்மிசிபிள் இன்கம்ல வந்தது. யாரோ பாயிண்டர் யூஸ் பண்றீங்க. பாயிண்டர் யூஸ் பண்ணாதீங்க. அது அப்படியே டிஸ்ப்ளேல இங்க தெரியுது. டிஸ்டர்ப் ஆகுது. இப்ப கத்தாரி ஏர்வேஸ் வந்து 1000 கோடி அவங்களுடைய வருமானம். அவங்களுடைய நான் பெர்மிசிபிள் உதாரணமா ஒயின் அவங்க சப்ளை பண்ணி அவங்களுக்கு ஒரு 2 கோடி ரூபாய் வருமானம் இருக்குன்னு வைங்க. இப்ப 1000 கோடியில 2 கோடிங்கிறது எவ்வளவு பெர்சென்டேஜ்? லெஸ் தென் 5% கரெக்ட்டுங்களா? ஏன்னா 1000 கோடியில 5%னாலே 50 கோடி. அப்ப 2 கோடிங்கிறது 50க்கு கீழ 5க்கு கீழ தான் இருக்கு. அப்ப இதுல முதலீடு செய்யலாமா? செய்யலாம். ஆனா அந்த 2 கோடியில இருந்து உங்களுக்கு அவங்க ஒரு டிவிடெண்டா குடுப்பாங்க பார்த்தீங்களா? அததான் நீங்க பயன்படுத்தக்கூடாது. அதுக்காக தான் நான் ஆரம்பத்தில சொல்லிட்டேன். அத அப்படியே என்ன பண்ணுங்க, எந்த டிவிடெண்ட் உங்களுக்கு வந்தாலும் அப்படியே சதக்கா செஞ்சுருங்க. தானம் செஞ்சுருங்க. இந்த மாரி பிரச்சனைகள் வராது. சொல்வது புரியுதுங்களா? அப்போ அவங்களுடைய நான் பெர்மிசிபிள்ல இருந்து வரக்கூடிய இன்கம்ங்கிறது வேற. அந்த கம்பெனில கூடுமா? கூடாதாங்கிறது வேற. அந்த கம்பெனியுடைய மெயின் ஆக்டிவிட்டியே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நான் பெர்மிசிபிளா இருக்கு. போர்க்கு அதே மாரி வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி, பேங்கிங் கம்பெனி, ஓகே இந்த மாரி இருந்துச்சுன்னு சொன்னா, அவங்களுடைய மெயின் ஆக்டிவிட்டியே நான் பெர்மிசிபிள். ஆனா நார்மலா அவங்களுடைய நான் பெர்மிசிபிள் இன்கம் வரும்போது, அங்க 5% கம்மியா இருந்தா, அந்த நிறுவனத்தில முதலீடு செய்யலாம். அதிகமா இருந்தா, அதுல முதலீடுகள் செய்யக்கூடாது. சரிங்களா? இந்த 7 கண்டிஷன்ஸ நம்ம பார்க்கணும். 7 கண்டிஷன்ஸ நம்ம சம்மரைஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த நிறுவனம் வந்து நான் ஷரியா அதாவது மார்க்கம் அனுமதிக்கப்படாத நான் ஷரியா இன்வெஸ்ட்மென்ட்ல இருக்கக்கூடாது.
ரெண்டாவது கண்டிஷன்ஸ் அவங்க கிட்ட இல்லிக்விட் அசெட்ஸ் மினிமம் 10% ஆவது இருக்கணும். மூணாவது என்ன, அவங்க வட்டிக்கு கடன் வாங்கும்போது அப்ஜெக்ஷன் தெரிவிக்கணும். அதுல சில சலுகைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த சலுகைகளை பத்தி தான் நம்ம இங்க 6th பாயிண்ட்ல 7th பாயிண்ட்ல பார்த்தோம். மூணாவது. நாலாவது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவங்க டிவிடெண்ட் கொடுக்கும்போது அந்த டிவிடெண்ட்ல சம் பர்டிகுலர் பர்சன்டேஜை வந்து நம்ம கொடு தானம் செஞ்சிடணும். நான் ஜென்ரலி சொல்றது என்னன்னா, முழுசா தானம் செஞ்சிருங்க. அஞ்சாவது கண்டிஷன்ஸ் இன்ட்ராடே அண்ட் எஃப் அண்ட் ஓ கூடாது. ஏன்னா நீங்க பார்ட்னர்ஷிப் ஆறதுக்கு முன்னாடி விற்கிற மாதிரி ஆயிரும், அல்லது எஃப் அண்ட் ஓ அப்படிங்கிறது அங்க எந்த பொருளும் சேவையும் இருக்கிறது இல்லை. ஆறாவது கண்டிஷன் என்ன, ஒரு நிறுவனம் கடன் வாங்கினாலும் அவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்ல இருந்து 33%க்கு கீழே தான் வாங்கணும். ஏழாவது கண்டிஷன் என்ன, நான் பர்மிசிபிள் இன்கம் வந்தாலும் அந்த 5%க்கு கம்மியா வரணும். இது 7 கண்டிஷன்ஸை பார்த்து நம்ம முதலீடுகள் செய்யலாம். 7 கண்டிஷன்ஸை பார்த்து நம்ம என்ன பண்ணணும், முதலீடுகள் செய்யணும். உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கலாம், நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கடைசியா நம்ம வந்து டவுட் கிளியரிங் செஷன் ஒன்று வைப்போம். அதுல உங்களுடைய டவுட்ஸ் இருந்தா நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. 7 கண்டிஷன்ஸ் பார்த்து நம்ம முதலீடு செய்யணும். இந்த 7 கண்டிஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் சார் பார்க்கறது, எந்தெந்த வெப்சைட்ல பார்க்கறது, இதுதான் நம்ம சம்மரைஸ் பண்ணி கிளாஸ்ல கொடுத்துருக்கோம். ஓகே, உங்களால தனியா தேட முடிஞ்சாலும் பாருங்க. இல்லை நம்ம கிளாஸை ஜாயின் பண்ணி சொன்னா சம்மரைஸ் பண்ணி இது எங்க பார்க்க முடியும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு என்ன பண்ணுவோம்னா உங்களுக்கு நடத்தி கொடுப்போம். சரி, இப்போ இந்த என்ன பண்ணியாச்சு, நம்ம ஷரியாவுடைய பிரின்சிபல்ஸ் என்னென்ன பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இங்க பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது வந்து ஒரு சாம்பிள் டூல். நமக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகணுமா இல்லையா? வந்து நம்மளால இறங்கணும்னா நம்மளால லாபம் சம்பாதிக்க முடியுமா? ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் போனவங்க எல்லாமே வந்து நட்டம் சம்பாதிச்சுட்டு தானே வந்திருக்காங்க. ஓகே, நட்டம் சம்பாதிச்சு தான் வந்திருக்காங்க. நம்மளால இதுல லாபம் சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். ஓகே, வியாபாரம் அப்படின்னா லாபமும் இருக்கும் நட்டமும் இருக்கும். ஆனா நம்முடைய நட்டத்தை விட லாபம் அதிகமா இருக்கும். அதுதான் நமக்கு வேணும். எனக்கு வந்து நட்டமே வரக்கூடாது அப்படின்னா நீங்க வியாபாரமே செய்யக்கூடாது. ஓகே, வியாபாரத்துல நட்டமும் இருக்கும். ஓகே, நம்ம வந்து ஒரு 3000 நமக்கு லாஸ் ஆகுதா, 7000 வருமானம் வருதா, 7000 இருந்து 3000 லாஸ் போனா மீதி 4000 உங்களுடைய ப்ராஃபிட். இந்த மாதிரி நம்முடைய வியாபாரம் இருக்கணும். எப்படி நம்முடைய வியாபாரம் ஆகக்கூடாதுன்னா 7000 நட்டம் 3000 லாபம். இந்த மாதிரி நம்முடைய லாபம் ஆகக்கூடாது. ஓகே, இப்ப என்கிட்ட ஒருத்தர் கேட்டாரு, நீங்க வந்து நடத்துறீங்களே உங்களுடைய லாபம் என்னன்னு காமிக்க முடியுமா, உங்களால சொல்ல முடியுமா அப்படின்னாரு. நான் என்ன பண்ணேன், என்னுடைய ஜெரோதா அக்கௌண்ட்ல இருந்து என்னுடைய லாஸ்ட் 2 இயர்ஸ் உடைய ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அவருக்கு அனுப்பிச்சு விட்டேன், கொடுத்து விடுங்க பாருங்க அப்படின்னு. நடத்துற நீங்க கரெக்ட் தான், அவர் கேட்டது வந்து நியாயமான கேள்விதான். ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க நடத்தலாம் லாபம் சம்பாதிக்கிறாங்கிறீங்களே, நீங்க லாபம் சம்பாதிக்கிறீங்களான்னு சொல்லி கேட்டாரு. நல்ல கொஸ்டின் தான். அதுக்கு நான் ஐம் ஆன்சரபிள், ஐம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட். இப்போ நான் என்ன பண்ணேன், என்னுடைய அவங்களுக்கும் நான் கிளாஸ் நான் காமிப்பேன். அது என்னுடைய ரிப்போர்ட் எடுத்து லாஸ்ட் 2 இயர்ஸ்ல பாருங்க என்னுடைய லாபம் எவ்வளவு இருக்கு, என்னோட நட்டம் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி பாருங்கன்னு என்ன பண்ணேன், அவருக்கு நான் அனுப்பிச்சு விட்டேன். அப்ப நம்முடைய லாபம் அதிகமா இருக்கணும், நட்டம் கம்மியா இருக்கும். அது நமக்கு வந்து முடியுமா? முடியும். எப்ப முடியும்? பேராசைப்படாம நம்ம நார்மலா சின்ன லாபம் கிடைச்சாலே போதும்னு நினைச்சோம்னா அது முடியும். நம்ம ஒரு டிசிப்ளின்டா இருந்தோம்னு சொன்னா நமக்கு முடியும். நம்ம வந்து ட்ரேடிங் சைக்காலஜி அப்படின்னு சொல்லி இருக்கு. அது நம்ம ஒரு தனியாக ஒரு கிளாஸஸ் எடுப்போம். இந்த ட்ரேடிங் சைக்காலஜி என்ன சொல்லி தரும், சில சமயங்கள்ல மார்க்கெட் நமக்கு ஆசை வார்த்தை காமிக்கும், அப்ப நம்ம பயங்கரக்கூடாது. அதே சில சமயங்கள்ல நம்ம பயம்படுத்தும், அப்ப நம்ம பயந்துரும் கூடாது. ஒரு பேலன்ஸ்டு மைண்ட் செட்ல நம்ம செய்யணும். புரியுதுங்களா? அப்ப நம்ம சில டெக்னிக்கல் டூல்ஸ், அதே மாதிரி ஃபண்டமெண்டல் டூல்ஸ், இது எல்லாத்தையும் பார்த்து தான் நம்ம உள்ளே நம்ம வருவோம். அதுல ஒரு டெக்னிக்கல் சாம்பிளை மட்டும் நான் உங்களுக்கு இங்க காமிக்கிறேன். அதுதான் வந்து சாம்பிள் டூல் நம்ம இங்க கொடுத்துருக்கோம். என்னன்னு சொன்னா 50 MA. 50 MA என்ன, 50 மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுதான் வந்து அதாவது ட்ரேடிங் வியூ ஆப் அல்லது வெப்சைட் ரெண்டு இருக்கு. ஓகே, நான் உங்களுக்கு எந்தெந்த ஆப் நீங்க யூஸ் பண்ணணும், எந்தெந்த வெப்சைட் நீங்க யூஸ் பண்ணணும் எல்லாத்தையும் நம்ம கிளாஸ் மாதிரியும், இந்துக்களுக்கு பகவத்கீதா மாதிரியும், கிறிஸ்டியன்ஸ்க்கு பைபிள் மாதிரியும், ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேடிங் பண்ணவங்களுக்கு இந்த வெப்சைட்டுங்கிறது அவ்வளவு முக்கியம். ஏன்னா நம்முடைய எல்லா டெக்னிக்கல்ஸும் நம்ம இங்க தான் பார்ப்போம். இப்போ ஒரு நிறுவனம் இப்போ வந்து என்ன பண்ணணும்னு சொன்னா 50 MA அப்படிங்கிறது என்னது, ஒரு லைன். இந்த லைன் போது பாத்தீங்களா எல்லோ கலர்ல. இப்போ நான் ஹைட் பண்றேன் பாருங்க, ஹைட் பண்ணிட்டேன், இது ஓபன் பண்ணிட்டேன், இப்போ ஹைட் பண்ணேன், இப்போ திரும்ப ஓபன் பண்ணி வந்துருச்சுங்களா. சரி, இந்த லைனை வச்சு என்ன சார் பண்றது? இந்த லைனை வச்சு நம்ம என்ன சொல்லி கொடுப்போம்னா, இந்த கிரீன் கலர் ரெட் கலர்னு சொல்லி இருக்கா இல்லையா, இதுதான் கேண்டில்ஸ்னு சொல்லுவோம். இதுதான் என்ன சொல்லுவோம், கேண்டில்ஸ். இந்த கேண்டில்ஸை வச்சு தான் நம்ம எல்லா டெக்னிக்கல்ஸும் நம்ம பார்ப்போம்.
ஒரு ஸ்டாக் வந்து கீழ இருந்து மேல வருது. அதாவது இந்த லைனுக்கு கீழ இருந்து மேல வருதுன்னு சொல்லி வைங்களேன். இந்த லைன தாண்டி முதல்ல க்ளோஸ் ஆகணும். அந்த க்ளோஸ் ஆகக்கூடிய கேண்டிலுக்கு வந்து என்ட்ரி கேண்டில்ன்னு சொல்லுவோம். இப்ப அந்த மாரி எங்க இங்க க்ளோஸ் ஆயிருக்கு? என்ட்ரி கேண்டில் எங்க வந்திருக்கு? மே ஐ நோ த எல்லோ லைன் நேம் ப்ளீஸ்? அதாவது மூவிங் ஆவரேஜ் ரிப்பன் சொல்லுவாங்க. இப்ப இந்த இண்டிகேட்டர்ஸ் சொல்லியிருக்கா, இந்த இண்டிகேட்டர்ஸ்ல நீங்க போனீங்கன்னா, உங்களுக்கு நெறைய இண்டிகேட்டர்ஸ் வரும். அதுல ஒரு இண்டிகேட்டர்ஸ் என்ன? இந்த மூவிங் ஆவரேஜ். இங்க பாருங்க. ம். மூவிங் ஆவரேஜ் ரிப்பன். இத நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா இது வந்துரும். ஓகே. நான் ஆல்ரெடி சர்ச் பண்ணியிருக்கனால அது எனக்கு முன்னாடி காமிக்குது. மூவிங் ஆவரேஜ் ரிப்பன் அப்படிங்கிறத நீங்க இப்ப நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். நத்திங் டூ வொரி. இப்ப நான் என்ன பண்றேன்? இந்த இந்த டெலீட் பண்ணிட்டேன். மூவிங் ஆவரேஜ் ரிப்பன் எடுத்துறேன். இப்ப நான் இண்டிகேட்டருக்கு போறேன். இண்டிகேட்டர் போயிட்டு இங்க டைப் பண்றேன். மூவிங் ஆவரேஜ் ரிப்பன். இது கீழ வருதா? கீழ தான் நான் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு 4 லைன் வரும். முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு 4 லைன் வரும். 4 லைன்ல சில செட்டிங்ஸ சேஞ்ச் பண்ணணும். இந்த செட்டிங்ஸ வந்து டீட்டெயில்டா உங்களுக்கு நான் சொல்லி தருவேன். இண்டிகேட்டர்ஸ் அப்படிங்கிற கிளாஸ்ல. இது வந்து ஒன் ஆஃப் தி இண்டிகேட்டர். இது இது மாரி பல இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. அதெல்லாம் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம உங்க கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். புரியுதுங்களா? இப்போ வந்து சில செட்டிங்ஸ் நீங்க மாத்திட்டீங்க அப்படின்னு சொன்னா, அந்த ஒரே ஒரு லைன் மட்டும் தான் நிக்கும். 4 லைன்ல இருந்து பாருங்க. 4 லைன்ல ஒரே ஒரு லைன் மட்டும் தான் நிக்குதா? இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் சொன்னா, 50 மூவிங் ஆவரேஜ் லைன்னு சொல்லுவோம். இந்த 50 மூவிங் ஆவரேஜ் லைன் வச்சு என்ன சார் பண்றது? அப்படின்னு என்ன பண்ணலாம்? உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். கீழ இருந்து கிரீன் கலர் கேண்டில் எந்த இடத்துல மேல போகுதுன்னு பார்க்கணும். எந்த இடத்துல மேல போயிருக்கு? இந்த இடத்துல மேல போயிருக்கா? இந்த இடத்துல மேல போயிருக்கு. ஓகே. அப்ப இததான் என்ட்ரி கேண்டில் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் கிரீன் கலர்ல இருக்கணும். எப்போ கிரீன் கலர்ல வரும்? எப்போ ரெட் கலர்ல வரும்? கேண்டில் ஸ்டிக்ஸ் அப்படிங்கிற கிளாஸ் டீட்டெயிலா சொல்லுவோம். இப்ப இதோட ஹையஸ்ட் பாயிண்ட்ட தாண்டி இன்னொரு பக்கத்துல ஒரு கேண்டில் வரணும். அதுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கேண்டில்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கேண்டில்னு சொல்லுவோம். இங்க வந்திருக்கா? 2மே இங்க வந்திருக்கா? இந்த இடத்துல கரெக்ட்டா பாருங்க. நான் உங்களுக்கு இன்னும் ஜூம் அவுட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே. ஜூம் அவுட் உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன். இப்ப இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு சொன்னா, இப்ப இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, இந்த கோட்ட தாண்டி மேல ஒரு கேண்டில் குளோஸ் ஆகுது. அந்த குளோஸ் ஆன அந்த கேண்டிலுடைய ஹையஸ்ட் பாயிண்ட்ட தாண்டி இன்னொரு கேண்டில் குளோஸ் ஆகுது. அப்ப என்ட்ரி கேண்டில் கிடைச்சிருச்சு. கன்ஃபர்மேஷன் கேண்டில் கிடைச்சிருச்சு. இப்போ கன்ஃபர்மேஷன் கேண்டில் கிடைச்ச உடனே நம்ம என்ன பண்ணலாம்? அந்த ஸ்டாக்ஸ வாங்கணும். ஓகே. ஸ்டாக்ஸ வாங்கணும். எதுவரைக்கும் நம்ம வச்சிருக்கணும்? திரும்ப இந்த கேண்டில்ஸ் வந்து இந்த கோட்டுக்கு கீழ இறங்குற வரைக்கும் நம்ம வச்சிருக்கோம். திரும்ப இந்த கோட்டுக்கு கீழ இறங்குற வரைக்கும் வச்சிருக்கோம். இறங்கிருச்சுன்னா வித்துறணும். இறங்காத வரைக்கும் நம்ம கையில வச்சிருக்கலாம். இவ்வளவு தூரம் கையில வச்சிருக்கிற மாரி ஆயிப்போச்சு. இங்க பாருங்க. நம்ம இந்த இடத்துல இது கரெக்ட்டா நம்ம வாங்கியிருந்தோம்னு சொன்னா, இந்த கன்ஃபர்மேஷன் கேண்டில் இடத்துல வாங்கியிருந்தோம்னா, எவ்வளோ பெர்சன்டேஜ் நமக்கு லாபம் கிடைச்சிருக்கும்? இன்னைக்கு இருக்கிற நிலவரத்துல 30%. எப்போ நீங்க வாங்கியிருந்தா? பிப்ரவரி 5ஆம் தேதி வாங்கியிருந்தீங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு வந்து ஏப்ரல் 20. இந்த 1 1/2 மாசத்துல உங்களுக்கு 30% லாபம் கிடைச்சிருக்கும். 1 1/2 மாசத்துல உதாரணமா நீங்க ரூ. 1,00,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, அது 1,00,000ங்கிறது 1 30 ஆயிருக்கும். 1,00,000ங்கிறது 1 30 ஆயிருக்கும். கரெக்ட்டுங்களா? அப்ப 30% லாபம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இந்த ஒரே ஒரு டூல நீங்க பார்க்கிறது மூலியமாக. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ரீசென்ட்டா என்னுடைய லாஸ்ட் பேட்ச் ஒரு பேட்ச் ஆல்ரெடி போயிட்டு இருக்கு. அந்த பேட்ச் உடைய ஸ்டூடண்ட்ஸ் லாஸ்ட் கிளாஸ் வந்து தர்ஸ்டே நடத்துறோம். அவங்களுக்கு இந்த சிர்கா அப்படிங்கிற இந்த ஸ்டாக் சொன்னேன். சிர்காங்கிற ஸ்டாக்க ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தோம். கரெக்ட்டா பாருங்க. இந்த லைனுக்கு மேல குளோஸ் ஆயிருக்கா? அது பக்கத்துல இன்னொரு கிரீன் கலர் கேண்டில் அதோட ஹையஸ்ட் பாயிண்ட் தாண்டி க்ளோஸ் ஆயிருக்கா? வாங்குங்கன்னு சொன்னோம். அதுக்கு அடுத்த நாள் இட் மீன்ஸ் வந்து வியாழக்கிழமை என்னாச்சு? வியாழக்கிழமை காலையில சொன்னோம். வியாழக்கிழமை அன்னைக்கு தான் வெள்ளிக்கிழமை லீவு. ஓகே. மார்க்கெட்டுங்கிறது வாரத்துல மண்டே டு ஃப்ரைடே 5 நாள் தான் இருக்கும். சாட்டர்டே சண்டேங்கிறது டிஃபால்ட்டா ஹாலிடே. இந்த மண்டே டு ஃப்ரைடேக்குள்ள ஏதாவது யூனியன் கவர்மெண்ட் உடைய ஹாலிடேஸ் வந்துருச்சுனாலும் மார்க்கெட் லீவு. உதாரணமா லாஸ்ட் வீக் பாத்தீங்கன்னு சொன்னா மண்டே வந்து டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் உடைய நினைவு தினம். அவங்களுடைய நினைவு தினமா அவங்களுடைய பிறப்பு தினமா தெரியல. அவங்க ஜெயந்தி பாபா சாஹேப் அம்பேத்கர் ஜெயந்தின்னு வச்சிருந்தாங்க. அதனால ஹாலிடே.
ஃப்ரைடே பார்த்தீங்கன்னு சொன்னா குட் ஃப்ரைடே, அதனால ஹாலிடே. ஓகே. மார்க்கெட் போன வாரம் பார்த்தீங்கன்னா செவ்வாய், புதன், வியாழன் 3 நாள் தான் இருந்துச்சு. இப்போ வியாழக்கிழமை காலையில நம்ம கிளாஸ்ல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இந்த ஸ்டாக் வந்து 50 எம்ஏல என்ன இருக்கு? நமக்கு வந்து என்ட்ரி அண்ட் கன்ஃபர்மேஷன் ரெண்டுமே கிடைச்சிருக்கு. இந்த ரெண்டுமே கிடைச்சிருக்கனால வாங்குங்கன்னு சொன்னோம். அன்னைக்கு வியாழக்கிழமை மட்டுமே 3% வந்து ஏற்றம் கிடைச்சிருக்கு. ஆனா ஆல்மோஸ்ட் 5% வரைக்கும் மேல போயிட்டு 3%ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே. அப்போ என்ன ஆகுது? நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சார் நீங்க கூட கேட்கலாம் சார். நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு சம்பல் ஃபெர்டிலைசர்ங்கிற கம்பெனி உதாரணமா காமிச்சீங்க. அந்த கம்பெனி வந்து பிப்ரவரி மாசத்துல அதோட என்ட்ரி அண்ட் கன்ஃபர்மேஷன் வந்திருக்குன்னு சொன்னீங்க. ஆனா இப்ப கரண்ட்ல இருக்கிறது எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? ஏற்கனவே வந்துட்டு போனத பத்தி நமக்கு என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது நம்மளால. முடிஞ்சத போய் நம்மளால ஏதாவது பண்ண முடியுமான்னா பண்ண முடியாது. அப்ப கரண்ட்ல இருக்கக்கூடிய விஷயத்த பத்தி எனக்கு தெரியணும்ல. இப்பதான் ஒரு 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 ஸ்டாக் வந்து இந்த 50 எம்ஏ லைனுக்கு மேல போகுது, மேல க்ளோஸ் ஆகுதுங்கிறத நான் எப்ப தெரிஞ்சுக்கிறது? எப்படி தெரிஞ்சுக்கிறது? உதாரணமா நீங்க கூட சொன்னீங்க சிறுகான்னு சொல்லிட்டு. இதுக்கு ஒரு சில வெப்சைட்ஸ் இருக்கு. ஓகே. அந்த வெப்சைட்ஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம்னு சொன்னா, சில ஃபில்டர்ஸ நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். ஃபில்டர்ல ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம்னா என்ன அர்த்தம்? இப்போ நீங்க வந்து டீய வடிகட்டுறீங்க. டீய வடிகட்டும்போது, அந்த வடிகட்டி மூலியமா டீ கீழ இறங்கும்போது என்ன ஆகுது? அதுல இருக்கக்கூடிய டீ தூளு, அதுல இருக்கக்கூடிய அ மத்தபடி இஞ்சி, அதே மாரி ஏலக்காய் இதெல்லாம் என்ன ஆகுதுன்னு சொன்னா, அந்த ஃபில்டர்ல நின்னுக்குது. இந்த டீ உடைய லிக்விட் மட்டும் கீழ இறங்குது. அத மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு சில வெப்சைட்ஸ் இருக்குது. அத வந்து ரிஃபைனிங் வெப்சைட்ஸ்ன்னே சொல்லுவோம். அதுல என்ன பண்ணுவோம்னா, சில கிரைட்டீரியாவ நம்ம உள்ள போட்டுருவோம். அந்த இது ஃபில்டர் ஆகி வரக்கூடிய ஸ்டாக்ஸ் மட்டும் எனக்கு குடுன்னு சொல்லி நம்ம கேட்போம். அந்த கிரைட்டீரியா வந்து நம்ம போட்டதுக்கப்புறம், அதாவது ஃபில்டர் ஆகி வரும் பார்த்தீங்களா? அந்த ஃபில்டர் ஆகி வரக்கூடிய ஸ்டாக்ஸ்ல இருந்து தான் இந்த மாரியான ஸ்டாக்ஸ நம்ம எடுப்போம். இப்ப சிர்கா அப்படி இந்த கம்பெனி நீங்க கேள்விப்பட்டு கூட மாட்டீங்க. சிர்கா பெயிண்ட்ஸ் இந்தியா லிமிடெட். இந்த கம்பெனி கேள்வி கூட பட்டிருக்க மாட்டீங்க. இப்ப அந்த மாரி நம்ம சில ஃபில்டர்ஸ ஃபிக்ஸ் பண்ணி, நமக்கு தேவையான ஸ்டாக்ஸ் எடுக்கிறது. அத எப்படி ஃபில்டர ஃபிக்ஸ் பண்றது? எந்த வெப்சைட்ட பார்க்கறது? அப்படிங்கிறத கிளாஸ்ல நம்ம டீட்டெயிலா சொல்லுவோம். அந்த சார்ட் லிங்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு நம்ம குடுப்போம். இப்போ இந்த 50 எம்ஏல பாருங்க. நீங்க இந்த எக்ஸாம்பிள் எடுத்துட்டாலுமே கூட, நீங்க வியாழக்கிழமை காலையில கிளாஸ் அட்டெண்ட் பண்றீங்க. நீங்க அத என்ன பண்றீங்க? அன்னைக்கு காலையில வாங்கியிருந்தீங்கனாலுமே கூட உங்களுக்கு எவ்வளவு லாபம்? கிட்டத்தட்ட 4 டூ 4.5% வரைக்கும் லாபம். ரூ. 1,00,000 போட்டிருந்தாங்கன்னு சொன்னா, ஒரே நாள்ல 4,000 ரூ. 4,200 லாபம் கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? இது வந்து முக்கியமான விஷயம். இன்னொன்னு ஸ்பெசிஃபிக்கா நான் உங்களுக்கு சொல்ல வர்ற விஷயம் என்ன அப்டின்னா, இப்ப மார்க்கெட் உடைய மூவ்மெண்ட்னா என்ன அர்த்தம்? மார்க்கெட் எந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். இப்ப மார்க்கெட் வந்து என்ன ஆயிட்டு இருக்கு? இப்ப இந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்குன்னு வைங்க. இந்த டைரக்ஷன் என்னது? மார்க்கெட் மேல் நோக்கி போயிட்டு இருக்கு. இப்ப இந்த சமயத்துல நீங்க எந்த ஸ்டாக்ஸ் வாங்குனாலும், அல்லது பெரும்பாலான ஸ்டாக்ஸும் என்னதான் பண்ணும்? இந்த டைரக்ஷன்ல தான் போகும். அதாவது ரூ. 100 நீங்க வாங்குன ஸ்டாக் ரூ. 105 ரூ. 110 ரூ. 115 சொல்லி போயிட்டு இருக்கும். இது வந்து மார்க்கெட் உடைய ஒரு மூவ்மெண்ட். மார்க்கெட் உடைய 2வது மூவ்மெண்ட் என்ன? சைட்வேஸ் மூவ்மெண்ட்னு சொல்லுவாங்க. இப்படி போகும். மேலேயும் ஏறாது, கீழயும் ஏறாது. இப்படி சைட்வேஸ்ல போயிட்டு இருக்கும். இது மார்க்கெட்டுடைய செகண்ட் மூவ்மெண்ட். இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் மூவ்மெண்ட்ல வந்து பெரும்பாலான ஸ்டாக்ஸ் வந்து மேலே ஏறும். செகண்ட் மூவ்மெண்ட்ல வந்து ஒரு 50% ஸ்டாக்ஸ் மேலே ஏறும். 50% ஸ்டாக்ஸ் வந்து கீழ இறங்கும். ஓகே. 3வது மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இதுதான். 3வது வந்து மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட் என்னது? டவுன்ஃபால். டவுன்ஃபால்ல ஒரு ஸ்டாக் போகுது அப்படின்னு சொன்னா, டவுன்ஃபால்ல ஒரு ஸ்டாக் போகுது அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த சமயத்துல என்ன பண்றது? இப்போ எப்படி வந்து ஏறும்போது பெரும்பாலான ஸ்டாக்ஸ் உதாரணத்துக்கு ஒரு 90% ஸ்டாக்ஸ் வந்து மேல போகும்னு சொல்லி சொன்னோமோ, அதே மாரி இறங்கும்போது 90% அல்லது 80% வரைக்குமான ஸ்டாக்ஸ் கீழ தான் இறங்கும். இப்ப கீழ இறங்கும்போது என்ன சார் பண்றது? நமக்கு ஒரு லாபம் தரக்கூடிய ஸ்டாக்ஸ் வேணும்னா 20% ஸ்டாக்ஸ் வந்து நமக்கு மேல ஏறக்கூடிய ஸ்டாக்ஸா இருக்கும். புரியுதுங்களா? இப்ப மேல ஏறும்போது நமக்கு மேல ஏறக்கூடிய ஸ்டாக்ஸ்ங்கிறது ஈஸியா கிடைச்சிரும். சைட்வேஸ்ல கூட ஓரளவுக்கு ஈஸியா கிடைச்சிரும். ஆனா மொத்த மார்க்கெட்டுமே டவுன்ஃபால் ஆகும்போது இந்த 20% ஆன ஸ்டாக்ஸ கண்டுபிடிக்கிறது எப்படி? இதுல தான் நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும். இததான் நம்ம சொல்லிக் குடுப்போம். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து லாஸ்ட் 6 மந்த்ஸா டவுன்ஃபால் தான். ஓகே. லாஸ்ட் 6 மந்த்ஸா தான். நீங்க ஓரளவுக்கு மார்க்கெட் தெரிஞ்சிருந்தீங்கன்னா, நீங்க நோட் பண்ணியிருந்திருப்பீங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நிஃப்டி உடைய மூவ்மெண்ட் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். லாஸ்ட் 6 மந்த்ஸா பார்த்தீங்கன்னா இதுதான். நிஃப்டி உடைய சார்ட்ங்கிறது இதுதான். இங்க பாருங்க. நிஃப்டியோட சார்ட் பாருங்க. எப்படி இருந்திருக்கு லாஸ்ட் 6 மந்த்ஸா?
லாஸ்ட் 6 மந்த்ஸ் தான் நிஃப்டி வந்து டவுன் ஃபால்ல தான் இருந்தது. கரெக்ட்டுங்களா? இங்க அக்டோபர்ல ஆரம்பிச்சு மார்ச் வரைக்குமே டவுன் ஃபால் தான். இப்பதான் மார்ச்ல இருந்து கொஞ்சம் திரும்ப மேல ஏறிச்சு, திரும்ப கீழே இறங்கி வந்துருச்சு. இப்ப திரும்ப கொஞ்சம் மேலே ஏறி இருக்கு. அப்ப லாஸ்ட் 1 மந்த் விட்டுட்டு மீதி 6 மாசம் என்னதான் டவுன் ஃபால் தான். இப்ப டவுன் ஃபால் இருக்கும்போது நம்மளால சம்பாதிக்க முடியாதான்னு கேட்டா முடியும். அதுக்கும் சில ஸ்டாக்ஸ் இருக்குது. அது எப்படி வாங்கணுங்கிற ட்ரிக்ஸையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். புரியுதுங்களா? இப்ப ஏறும்போது வாங்குறதுங்கிறது என்ன இல்ல. ஒரு பெரிய சாதனை இல்ல. புரியுதுங்களா? இறங்கும்போது நம்ம லாபம் தரக்கூடிய பங்குகள வாங்கணும். அதுதான் சாதனை. அதுதான் நம்ம வந்து ட்ரிக்ஸ். அதுதான் வந்து நம்முடைய சாமர்த்தியம். அது எப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? ரெகுலரா நம்முடைய கிளாஸஸ்ல பல விஷயங்களை சேர்த்து அத சொல்லிக் குடுக்கணுங்கிறனால அத நம்ம சொல்லிக் குடுப்போம். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு இங்க நான் சொல்லிக் குடுத்துறேன். ஒரு டெக்னிக் சொல்லிக் குடுத்துறேன். 50 எம்ஏ வச்சு உங்களால எப்படி சம்பாதிக்க முடியும் அப்படின்ட்டு. அதுக்கான எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணிட்டேன், உங்களுக்கு காமிச்சுட்டேன். இங்க பாருங்க. இந்த மாரி நம்ம ரேடார்ல நெறைய ஸ்டாக்ஸ் எடுத்து வச்சிருப்போம். ரேடார்ல நெறைய ஸ்டாக்ஸ் எடுத்திருப்போம். சம்பல் ஃபெர்டிலைசர் அப்படிங்கிறது ஒரு உதாரணம். அதே மாரி வந்து இது என்னது? இதுவும் வந்து இப்ப ரீசென்ட்டா லாஸ்ட் தர்ஸ்டே நம்ம எடுத்து கொடுத்த ஒரு உதாரணம். இந்த மாரி வந்து பல டெக்னிக்ஸ் அண்ட் டூல்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி கொடுக்கும்போது தான் எஃபோர்ட் வரும். இப்ப நான் என்னுடைய ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட சிம்பிளா சொல்றது என்ன அப்டின்னா, இப்ப நீங்க பிரியாணி சமைக்கணும் அப்டின்னா, உங்களுக்கு என்ன தேவை? அரிசி வேணும், அதே மாரி எண்ணெய் வேணும், மட்டன் வேணும், மசாலா வேணும். ஓகே, இதெல்லாம் சேர்ந்து செஞ்சா தான் நீங்க பிரியாணி. இப்ப என்கிட்ட வந்து மட்டன் மட்டும் இருக்குது. என்கிட்ட மசாலா மட்டும் இருக்குது. என்கிட்ட அரிசி மட்டும் இருக்குது. இப்ப தனித்தனியா வச்சுட்டு நான் பிரியாணி அப்படின்னு சொல்ல முடியுமான்னா, சொல்ல முடியாது. அந்த மாரி ஸ்டாக் மார்க்கெட்ல நம்ம வந்து ஏர்ன் பண்றது எப்போ பாசிபிள் அப்படின்னா, நம்ம பல விஷயங்கள கத்துக்கிட்டு, அத வந்து கம்பைன் பண்ணி, நம்ம அப்ளை பண்ணும்போது தான் நம்முடைய சக்சஸ் ரேட்டுங்கிறது நல்லா இருக்கும். இல்லன்னா என்ன பண்ணுவோம், நம்ம வந்து வெறும் கையில அரிசிய மட்டும் வச்சுட்டு பிரியாணின்னு சொல்ற மாதிரி, நம்ம வந்து பிரியாணி கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு இருப்போம். வாட் சம்திங் இன் தி ஸ்கிரீன் ஆஸ் ஹைலைட்டட் ஆஸ் இ இன் தி ரெக்டாங்குலர் பாக்ஸ். இ அப்படிங்கிறது எர்னிங்ஸ். ஓகே, இவங்களுடைய ஒவ்வொரு நிறுவனமும் ஒவ்வொரு காலாண்டுக்கும் தன்னுடைய லாபத்த வெளியிடணும். அந்த லாபத்த வச்சு அந்த நிறுவனம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். கார்ப்பரேட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கிளாஸ் தனியா இருக்கும். அதாவது ஒரு கிளாஸ்ல ஒரு போர்ஷன் இருக்கும். அதுல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். எர்னிங் ரிசல்ட் எங்க பார்க்கிறது? எப்படி பார்க்கிறது? எப்பப்போ பார்க்கிறதுங்கிறத நம்ம ஒண்ணு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். புரியுதுங்களா? அது வந்து எர்னிங் ரிசல்ட்டுக்காக இருக்கிற ஒண்ணு. அப்போ நம்ம மொத்தமா கம்பைன் பண்ணி நம்ம அப்ளை பண்ணும்போது, நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும். இல்ல ஜஸ்ட் ஒரே ஒரு டெக்னிக் நான் கத்துக்கிட்டேன். அத வச்சு என்னால அப்ளை பண்ண முடியுமா? அதை வச்சு சம்பாதிக்க முடியுமா? அப்படின்னு கேட்டா, வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. இப்ப பல விஷயங்கள் நம்ம கத்துக்கிட்டு, பல நாலேட்ஜ் நம்ம கெயின் பண்ணிட்டு உள்ள வரணும். இப்ப சில பேர் எதுக்கு சார் நான் வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்? அமெரிக்கால நடக்கக்கூடிய விஷயங்கள் இந்தியா மார்க்கெட்ல பாதிப்பு நடத்துதுங்கிறீங்க. எதுக்கு நான் தெரிஞ்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்? எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல. நான் எதுக்கு அவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும்? அப்படின்னா, மத்த வியாபாரத்துல, மத்த தொழில்கள்ல, மத்த வருமானத்துல இருக்கக்கூடிய ரிஸ்க்க விட இதுல ரிஸ்க் கம்மி தான். புரியுதுங்களா? ரிஸ்க் இதுல கம்மி தான். ஏன் அப்படின்னா, மத்த வியாபாரம்னாலும் நீங்க ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். இப்ப நேத்து கூட நான் ஒருத்தர்கிட்ட போய் பேசிட்டு இருந்தேன். ஃபுட் ப்ராடக்ட்ல எவ்வளோ ரிஸ்க் இருக்குன்னு சொன்னாரு. 3 மந்த்ஸ் அதோடைய ஃபுட் வேலிடிட்டினா, அது 5 மாசம் குடுக்குறாங்க. ஒரு ஃபுட்டுடைய லைஃப் ஸ்பேன். அது 3 மாசம் ஆயிருச்சு. கடைசி 2 மாசத்துல அப்படியே அவர் துடிச்சு போயிருவாரு. இத விக்க முடியலன்னா என்ன பண்றது? ஏன்னா பெரும்பாலான நிறுவனங்கள்ல ரீட்டெயிலர்ஸ் கிட்ட குடுக்கக்கூடிய பொருட்கள வந்து திரும்ப எடுக்கக்கூடிய பாலிசி கிடையாது. ஒரு பொருள வித்துட்டா வித்தது தான். திரும்ப எடுக்க முடியாதுங்கிற பாலிசிலாம் இருக்கு. அதனால என்ன ஆகுறாங்க, சில சமயத்துல வந்து ரீட்டெயில் வியாபாரிகள் சிக்கிக்கிறாங்க. இப்ப நம்முடைய ப்ராடக்ட் அப்படிங்கிறது நான் ஃபுட் ப்ராடக்ட். இதுல வந்து அந்த மாதிரியான பிரச்சனை இல்லைன்னு சொல்லி நேத்து பேசிட்டு இருந்தோம். ஓகே. அப்போ எல்லா இடங்கள்லயும் வந்து ரிஸ்க் அப்படிங்கிறது இருக்கு. போன கிளாஸ்லயே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இப்ப நீங்க வந்து ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணா என்னென்ன ரிஸ்க் இருக்கு? கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணா என்னென்ன ரிஸ்க் இருக்கு? ஒரு 8 ஹவர்ஸ் ஒர்க்குக்கு போறீங்க. அல்லது வந்து நீங்க ஒரு மெடிக்கல் ஷாப்போ, அல்லது வந்து ஒரு குரோசரி ஷாப்போ வைக்கிறீங்கன்னா, அங்க என்னென்ன ரிஸ்க் இருக்கு? எல்லாத்தையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இப்ப எல்லா இடத்துலயும் ரிஸ்க் இருக்கு. அது ரிஸ்க் இருக்குங்கிறதுக்காக அது வந்து செய்யக்கூடாதுங்கிற அர்த்தம் இல்ல. அதுவும் நான் சொல்லிர்றேன். அங்க வந்து உங்களுக்கு 10 பிளஸ் பாயிண்ட் இருக்கு. ஒரு 10 மைனஸ் இருக்கு அப்படின்னா, நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் 11 பிளஸ் இருக்கும். 9 மைனஸ் இருக்கும். ஒரு ஒரு படித்தரம் உங்களுக்கு இங்க ஈஸி. புரியுதுங்களா? ஒரு படித்தரம் ஈஸி. நான் ஆரம்பத்துல சொல்றேன்னு சொல்லியிருந்ததுல ஒரு இன்சிடென்ட். லாஸ்ட்டா ஒரு தர்ஸ்டே வந்து நாங்க கோயம்புத்தூர் போயிருந்தோம். ஒரு உயர்கல்வி மாநாட்டுக்கு.
ஓகே, உயர்கல்வியில மாணவர்கள் படிக்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு கைட்லைன்ஸ்க்காக அத வச்சிருந்தாங்க. அங்க போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது ஒரு ஆட்டோ டிரைவர் ஆட்டோல ஏறி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரோம். நானும் என்னுடைய நண்பர் ஒருத்தர் லாயர் அவரு. லாயர் பேச்சு குடுத்தாரு. "நீங்க ஏன்பா நீங்க படிக்கல? நீங்க என்ன படிச்சிருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "படிச்சு எதுக்குங்க இன்னொருத்தர் முன்னாடி போய் கை கட்டிட்டு நின்னுகிட்டு? இங்க பாருங்க, நாங்க ஆட்டோ ஓட்டிட்டு ஒரு நாளைக்கு நான் ரூ. 1000 சம்பாதிக்கிறேன். எல்லா செலவும் போக எனக்கு ரூ. 1000 மிஞ்சுது." அப்படின்ட்டு பெருமையா பேசிட்டு இருந்தாரு. படிப்புடைய விஷயத்த அவர புரிய வைக்கிறோம். அவர படிச்சா போய் இன்னொருத்தர்ட்ட கை கட்டிட்டு நிக்கணும். நான் ஏன் இன்னொருத்தர்ட்ட போய் கை கட்டி நிக்கணும்? நான் என்னோட சுய தொழில் செய்றேன். ஆட்டோ ஓட்டுறேன். ஆட்டோல எனக்கு மாசம் வந்து தினமும் ரூ. 1000 நான் சம்பாதிக்கிறேன். எல்லா செலவும் போக ரூ. 1000 எனக்கு மிஞ்சுது. எனக்கு கல்யாணம் ஆயிருச்சு, குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அப்ப நான் அவர்ட்ட என்ன பண்ணியிருந்தேன், என்னுடைய மொபைல்ல காமிச்சு நான் சொன்னேன், "நீ வந்து படிப்புடைய முக்கியத்துவம் தெரியாம பேசுற. நீ வந்து வெளிய ஒரு நாள் ஃபுல்லா சுத்தி நீ ரூ. 1000 சம்பாதிச்ச. ஆனா நான் உள்ள புரோகிராம் அட்டெண்ட் பண்ணிட்டு ரூ. 2500 சம்பாதிச்சிருக்கேன் பாரு" அப்படின்ட்டு. ஏன்னா, இப்ப நமக்கு என்ன பண்றோம், நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்றோம், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணணும், ஷரியா ஸ்கிரீனிங் பார்க்குறோம். எந்த ஸ்டாக் வாங்கணும், எப்போ வாங்கணும், எப்போ விக்கணுங்கிறத பார்க்குறோம். அது உள்ள நம்ம அது எல்லாத்தையும் நம்ம மொபைல்லே நம்மளால என்ன பண்ணிற முடியும், மேனேஜ் பண்ணிற முடியும். அப்ப நான் இன்னொரு புரோகிராம்ல இருக்கேன். இன் பிட்வீன் கேப்ல அது எல்லாத்தையும் டெக்னிக்கல்ஸ் எல்லாத்தையும் பார்த்து, பையிங்ஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ரூ. 2500 லாபத்தோட வெளிய வந்தேன். ஒரு பக்கம் நான் புரோகிராம் அட்டெண்ட் பண்ண மாரி ஆயிருச்சு. இன்னொரு பக்கம் நான் என்னுடைய லாபம் சம்பாதிச்ச மாரி ஆயிருச்சு. அப்போ 2 இன் 1 எனக்கு ஒரே இடத்துல நடக்குது. இந்த மாரி ஆப்ஷன்ஸ் வந்து எத்தன பேருக்கு கிடைக்கும்? எத்தன இடங்கள்ல கிடைக்கும்? இப்போ ஒருத்தர் பணக்காரர் இருக்காருன்னு சொன்னா, பணக்காரர்கள் வந்து தூங்கி எந்திரிச்சா கூட ஒரு வருமானம் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு கவர்ன்மென்ட் எம்ப்ளாயி ரிட்டயர்ட் ஆயிட்டாரு. முன்னாடி 2004க்கு முன்னாடி ஒருத்தர் ரிட்டயர் ஆயிட்டாருன்னா, அவருக்கு பென்ஷன் வரும். அதெல்லாம் வந்து மாற்று கருத்து இல்ல. 2004க்கு அப்புறம் சேர்ந்தவங்களுக்கு பென்ஷன் கிடையாது. அத உட்டுருங்க. இப்போ பணக்காரங்க அப்படிங்கிற அந்த கேட்டகரிய உட்டுருங்க. அவங்க 4 பிசினஸ் பண்ணி, 4 பிசினஸ் ஆரம்பிச்சு, 4 பேர அப்பாயிண்ட் பண்ணிட்டு, அவங்க பாட்டுக்கு அவங்க வேலைய பார்ப்பாங்க. அவங்க மாசம் 2,00,000 3,00,000 வருமானம் வந்துரும். ஆனா நம்மள்ல பெரும்பாலானவங்க மிடில் கிளாஸ். ஓகே, ஒரு வேலைக்கு போறோம். அதுலருந்து வரக்கூடிய வருமானத்த வச்சு நம்முடைய வாழ்க்கைய பார்த்துட்டு இருக்கோம். அடுத்த கட்டத்துக்கு முன்னேறணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். அதுக்கு ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்கா? அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஓகே. அதுதான் நான் சொல்றேன். ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஸ்டாக் மார்க்கெட் உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு சொன்னா, உங்களுக்கு வந்து இன்னொரு இன்கம், பாசிவ் இன்கம் ஏர்ன் பண்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. உங்களுடைய மத்த வேலைகள டிஸ்டர்ப் பண்ணாம இது ஹெல்ப் பண்ணுது. அதுதான் இங்க விஷயம். மத்த வேலைகள்ல இருந்துட்டு இன்னொரு வேலைய பார்க்க முடியும். ஒருத்தரால 2 வேலைய பார்க்க முடியும். பார்க்க முடியும். காலையில 8 மணி நேரம், அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 4 மணி நேரம், 12 மணி நேரம் வேலை பார்க்கணும். ஆனா, நம்முடைய வேலைகள்ல பெருசா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம, நீங்க ஒரு நாளைக்கு 1லேருந்து 1 1/2 மணி நேரம் ரிசர்ச்சுக்காக டைம் குடுக்குறீங்க. ஃபோன்ல பையிங், செல்லிங் பண்றீங்க. ஃபோன்ல வாங்குறீங்க. நீங்க உங்க ஆஃபீஸ்ல இருந்தாலும் ஒரு 10 மினிட்ஸ் டீ குடிக்கிறதுக்கோ, அல்லது வந்து சின்ன சின்ன ஒரு 5 நிமிஷம் ஃபோன் நோண்டுறதுக்குள்ள எந்த பெரிய சிரமங்களும் இருக்காது. இப்ப அந்த மாரி நேரங்கள்ல பையிங், செல்லிங் பண்றீங்க. ஸ்டாக்ஸ மானிட்டர் பண்றீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க? நீங்க அதுல லாபம் சம்பாதிக்க போறீங்க. அந்த மாரி ஒரு ஆப்ஷனு ஸ்டாக் மார்க்கெட் தவிர அல்லது ஆன்லைன் பிசினஸ தவிர வேற எங்கேயுமே கிடையாது. ஆன்லைன் பிசினஸ்லயும் நம்ம ஷரியாவையும் பார்க்க வேண்டியது இருக்கு. அந்த ஒரு கண்டிஷன் இருக்கு. ஏன்னா மத்தவங்க கிரிப்டோ கரன்சிஸ் பண்ணுவாங்க, கமாடிட்டி மார்க்கெட் பண்ணுவாங்க. ஓகே. அதே மாரி பார்த்தீங்கன்னா அதே மாரி பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆ ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணுவாங்க. ஆனா நமக்கு வந்து ஷரியாவுடைய பிரின்சிபல்ஸ்ல அந்த பக்கம் போக முடியாத மாரி சில டிராபேக்ஸ் இருக்கு. ஓகே. இப்ப நம்ம ஷரியா பிரின்சிபல்ஸும் நம்ம சேர்த்து பார்க்க வேண்டிய ஒரு தேவையும் நமக்கு இருக்குது. அந்த அடிப்படையில நம்ம ஸ்டாக் மார்க்கெட் ஒண்ணு மட்டும் தான் அதுல இருந்து ரிஃபைன் ஆகி வருது. அதான் முன்னாடி சொன்ன மாரி 100% ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஷரியா பிரின்சிபல் அலோவ்டான்னு கேட்டீங்கன்னா அப்படியும் கிடையாது. ஒரு 50% தான் அலோவ்டு. ஓகே. அது எந்த 50% அலோவ்டு, எந்த 50% அலோவ்டு இல்லங்கிறத ஆரம்பத்துல நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த இன்ட்ராடே செய்றது, எஃப்&ஓ செய்றது, இதுதான் பெரும்பாலானவங்க செய்றது. அதுவும் ஒரு இருக்கு. பெரும்பாலானவங்க செய்றதுனால அது வந்து பெர்மிசிபிளா அத நம்ம சொல்லிற முடியாது. ஆனா நெறைய பேர் காசு விடுறதும் அங்க தான். எஃப்&ஓல தான் நெறைய பேர் காசையும் விடுறாங்க. எவ்வளோ? ஆயிரங்கள்ல இல்ல, லட்சங்கள்ல. லட்சங்கள் என்ன பண்றாங்க சொன்னா, அவங்க காசையும் வந்து அவங்க விடுறாங்க. அதனால அந்த மாரியான பிரச்சனைகளும் இருக்குது. அப்ப நம்ம சேஃப் ஜோனா ஷரியாவுடைய பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ணி நம்ம செய்றதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ நம்ம கிரியேட் பண்ணி குடுக்குறோம். ஜாயின் பண்ண ஆல்ரெடி நம்ம வந்து ஒவ்வொரு பேட்சும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 35 பிளஸ் ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. நமக்கு இதுவரைக்கும் நெகட்டிவ் காமெண்ட் எதுவும் வரல. ஓகே. நம்ம நம்ம என்னன்னு சொன்னா, ஒரு கம்யூனிட்டி டெவலப்மென்ட் புரோகிராமா தான் இத நம்ம பார்க்கிறோம். ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு கமர்ஷியல் புரோகிராமா இல்லாம, ஆ நம்ம வந்து நான் இப்ப ஆரம்பத்துல டார்கெட் பண்ணது 2 பேர டார்கெட் பண்ணோம். ஒண்ணு உலமாக்கள். ஏன்னா, அவங்களுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா இன்கம் தேவைப்படுது. ஏன்னா, ஆல்ரெடி அவங்க பள்ளிவாசல்கள்ல, மதரசாக்கள்ல அவங்களுடைய வருமானம் கம்மி. 2வது இஸ்லாமிய பெண்கள். இஸ்லாமிய பெண்கள்ங்கிறது இப்ப நெறைய பேர் படிக்கிறாங்க. ஆனா, அவங்களால சம்பாதிக்க முடியறதில்ல.
காரணம் அவங்க வீட்ல வெளிய அனுப்புறதுக்கு தயங்குறாங்க. அதுவும் நியாயமான ஒரு விஷயம் தான். அவங்களுக்கு இந்த மாரி ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறதுனால என்ன பண்ணலாம்? வீட்லயே இருந்துகிட்டு, இப்ப மார்க்கெட் டைம் 9:15க்கு மேல ஓப்பன் ஆகுதுங்கிறதுனால, ஹஸ்பண்ட் அவங்க வேலைக்கு போயிருவாங்க. குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போயிருவாங்க. அப்போ ஃப்ரீ டைம் இருக்கும். அப்ப அந்த ஃப்ரீ டைம்ல அவங்களால மார்க்கெட் டைம் பார்த்துட்டு, இப்ப 3:30ல மார்க்கெட் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் குழந்தைங்க வந்துருவாங்க ஸ்கூல்ல இருந்து, ஹஸ்பண்டும் வந்துருவாங்க. அப்படிங்கிறனால யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம அவங்களால பண்ண முடியும். அதனால மத்தவங்க பண்ணக்கூடாதான்னு நீங்க கேட்காதீங்க. ஜஸ்ட் 2 பேர் மேஜரா டார்கெட் பண்ணது. எல்லாரும் பண்ணதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இங்க இருக்குது. அதுல இஸ்லாமிய முறைப்படி எப்படி பண்றதுங்கிற ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான் நம்முடைய பேட்சஸ்ல உங்களுக்கு நம்ம குடுப்போம். ஓகே. இப்போ லாஸ்ட் பேட்சஸ்லயே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இந்த கிளாஸஸ் உடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. நம்முடைய கிளாஸ் உடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னு சொன்னா, 1 1/2 மாசம். அதாவது நம்மளுடைய கிளாஸஸ் வந்து மண்டே டூ ஃப்ரைடே இருக்கும். சாட்டர்டே, சண்டேங்கிறது லீவு. எதுக்காக இந்த லீவு குடுத்துருந்தோம்? முன்னாடி 6 நாள் வச்சோம். இப்ப ஸ்டூடண்ட்ஸ் சொன்னாங்க, "சார் 6 நாள் வச்சா எங்களால ரிவிஷன் பார்க்க முடியறது இல்ல. அதனால 5 நாள் வைங்கன்னு" கேட்டதுனால நம்ம 5 நாளா மாத்தணும். சாட்டர்டே, சண்டே அவங்க ரிவிஷனுக்காக பார்ப்பாங்க. இந்த மாரி ஒரு 18 கிளாஸஸ் போகும். 18 கிளாஸஸ்னா ஆல்மோஸ்ட் 4 வீக்ஸ் வந்து தியரி கிளாஸஸ் போகும். அதுக்கப்புறம் 2 வீக்ஸ் வந்து பிராக்டிகல் செஷன்ஸ் இருக்கும். ஒரு 5 நாள் நான் எப்படி பண்ணணுங்கிறத ரியல் டைம் மார்க்கெட்ல நான் உங்களுக்கு சொல்லிக் குடுப்பேன். அந்த ரியல் டைம் மார்க்கெட்ல எடுத்தது தான் இந்த ஸ்டாக். இந்த சிர்கா எடுத்ததுங்க ரியல் டைம் மார்க்கெட்ல எடுத்தது. என்னென்ன விஷயங்கள பார்க்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நீங்க செஞ்சு காமிக்கணும். நான் 1 வாரம் 5 நாள் நான் உங்களுக்கு எப்படி செய்றதுன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட நீங்க இந்தந்த நாள்ல நீங்க பிரசன்டேஷன் குடுக்கணும். ஏன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரணும். எனக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபாக்ஷன் வரணும். சரி கத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே அந்த மாரி வந்து 1 வீக் இருக்கும். அப்போ வந்து ஒரு காம்ப்ரிஹென்சிவா இந்த கிளாஸஸ் நம்முடைய கோர்சஸ் வந்து 1 1/2 மாசம் வரும். 1 1/2 மாசத்துக்கு அப்புறம் போயிரலாமா டைரக்ட்டானா? அதுவும் கிடையாது. நம்ம வந்து ரொம்ப சேஃப் ஜோன்ல உங்கள வைக்கணும்னு நெனைக்கிறோம். அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 1 1/2 மாசம் வந்து உங்களுக்கு டெமோ ட்ரேடிங் குடுப்போம். டெமோ ட்ரேடிங்னா என்ன? உங்களுக்கு ரியல் கேஷ் இல்லாம டம்மி பண்றது அப்படிங்கிறத ட்ரெய்னிங் குடுப்போம். அதுக்கப்புறம் 3 மாசம் கழிச்சு தான் நீங்க ரியல் மார்க்கெட்க்கு வரலாம். அதுவும் சின்ன சின்ன இன்வெஸ்ட்மென்ட் 5, 10, 15, 20 இந்த மாரி சின்ன சின்ன இன்வெஸ்ட்மென்ட் மூலியமா உள்ள வர்றதுக்கு என்ன பண்ணணும்? ஓகே. நம்ம வந்து அல்ஹம்துலில்லாஹ் அதுல லாபம் சம்பாதிக்கிறதுக்கான நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. என்னுடைய ரிப்போர்ட்டே நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் நான் உங்களுக்கு சப்மிட் பண்றேன். நான் என்னுடைய லாஸ்ட் இயர் உடைய 2 இயர்ஸ் உடைய இன்கம் என்ன அப்படிங்கிறது. எனக்கே என்னன்னு சொன்னா, உங்களுக்கு இன்கம் சம்பாதிக்க முடியும். உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரணும்னு அதுக்காக. அப்போ நம்மளுடைய லாபம் சம்பாதிக்கிறது ஒரு பக்கம் இருக்கு. ஆனா நமக்கு நட்டமாயிறக்கூடாது. அசல் நமக்கு நட்டமாயிறக்கூடாது. ஓகேங்களா? ரிஸ்கே இல்லாம இருக்கன்னா அப்படி கிடையாது. அப்படி உலகத்துல எந்த விஷயங்களும் கிடையாது. நீங்க ரோட்ல நடந்து போனா கூட வண்டி வந்து இடிக்கிறதுக்கு ரிஸ்க் இருக்கு. அதனால நம்ம நடந்து போகாம இருக்கோமா? வண்டியில போயிட்டு இருந்தோம் சொன்னா, குறுக்க நாய் வர்றதுக்கான ரிஸ்க் இருக்கு. அதுக்காக நம்ம வண்டி ஓட்டாமலே இருப்போமா? ரிஸ்க் எல்லா இடத்துலயும் இருக்கு. அந்த ரிஸ்க்ல நம்ம எப்படி சேஃப் ஜோன்ல டிராவல் பண்ணணும் அப்படிங்கிறத உங்க கிளாஸ்ல உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ரியலி யூ வில் அப்ரிஷியேட் அண்ட் பெனிஃபிட் ஃப்ரம் திஸ் கோர்ஸ். அது வந்து நான் எங்கனால கேரண்டியா சொல்ல முடியும். ஏன்னா நாங்க இதுவரைக்கும் நடத்தினது, நாங்க எங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம நடத்திட்டு இருக்கோம். அப்படிங்கிறனால உங்களுக்கு 100% ஷூரிட்டியா சொல்ல முடியும். ஓகேங்களா? சரி ஓகே. நாளையிலேருந்து நம்முடைய ரெகுலர் கிளாஸஸ் ஆல்ரெடி நிறைய ஸ்டூடண்ட்ஸ் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஜாயின் பண்ணாதவங்களுக்கு என்ன பண்ணணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து அவங்க ரியாஸ் சார் அட்மின் சைட்லேருந்து சொல்லுவாங்க. இப்போ நம்முடைய கோர்ஸ் அதாவது இந்த இன்ட்ரோடக்ஷன் செஷன்ங்கிறது ஓரியன்டேஷன் செஷன் ஓவர். உங்களுக்கு டவுட் இருந்தா கேளுங்க. அதுக்கப்புறம் அட்மின் சார் வந்து உங்களுக்கு என்ன பண்ணணுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நாளையிலேருந்து நம்முடைய ரெகுலர் கிளாஸஸ் ஆரம்பிச்சுரும். You or your team will suggest or recommend the right stock for safe investment after this course. அதாவது நான் ஒண்ணு சொல்றது என்னன்னா, இந்த மாரி நெறைய ஸ்டூடண்ட்ஸ் கேட்கறாங்க. நான் வந்து ரிசர்ச் பண்ணத விட நீங்க டிப்ஸ் குடுத்துட்டு போயிறீங்க அப்படின்ட்டு. அந்த டிப்ஸ்ல பார்க்க வேண்டிய விஷயங்கள நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். அது ஒண்ணு இருக்கு. பொதுவா சொல்லுவாங்களா இல்லையா? ஒருத்தருக்கு மீன குடுக்கறத விட மீன் பிடிக்க கத்துக் குடுத்துருங்கன்ட்டு. அதுதான் நாங்க செய்ய போறோம். நான் உங்களுக்கு மீன் குடுக்க மாட்டோம். மீன் பிடிக்க கத்துக் குடுத்துருவோம். அதுக்கப்புறம் நீங்க எங்களுடைய தயவு உங்களுக்கு தேவைப்படாது. வாட் டைம் ரெகுலர் கிளாஸஸ் அதாவது ரெகுலர் கிளாஸஸ்ங்கிறது மார்னிங் 7 to 8 இருக்கும். ஓகேங்களா? 7 to 8. ஏன்னா அதுதான் வந்து மைண்ட் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். உங்களால வந்து ஈஸியா அப்சர்வ் பண்ண முடியும், புரிய முடியுங்கிறதுக்காக 7 to 8 தான் எல்லா பேட்சஸும் வச்சிருக்கோம். இந்த பேட்சஸும் கிட்டத்தட்ட அதே மாரி தான் இருக்கும். இன்கேஸ் நம்மளால வந்து அன்னைக்கு அட்டெண்ட் பண்ண முடியல, ஏதாவது ஒரு வேலையா, அவசர வேலையா வெளிய போயிட்டோம் அப்படின்னா, ரெக்கார்டிங்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஓகே. ரெக்கார்டிங்ஸ் வந்து 2 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். நீங்க எப்ப வேணாலும் பார்த்துக்கலாம். அதுக்காக 2 இயர்ஸ் வரைக்கும்ங்கிறதுக்காக பார்க்காம போறது இல்ல. நீங்க அன்னன்னைக்கு கிளாஸ் அன்னன்னைக்கு முடிக்கணும். அப்பதான் உங்களால பிராக்டிகல் செஷன்ஸ்ல உங்களால பிரசன்டேஷன் குடுக்க முடியும்.
ஓகேங்களா? ரெக்கார்டிங்ஸ்ங்கிறது ஒரு எமர்ஜென்சி, வெளியே போயிட்டோம், கரண்ட் போயிடுச்சு, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கா இல்லையா? அப்போ நமக்கு ஒரு ஸ்டாண்ட் பை இருக்கிறது தான் நம்முடைய அந்த ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே. ஆசைக்கும் பேராசைக்கும் ஸ்டாக் மார்க்கெட் உள்ள வித்தியாசம் என்ன? வித் எக்ஸாம்பிள், எனக்கு சின்ன லாபம் கிடைச்சா போதுங்கிறது இந்த இந்த இடத்துல பாசிபிள். அதான் ஆசை. நான் 1 லட்ச ரூபா போட்டு 5,000 ரூபா எடுக்கிறேன்னு நினைச்சா அது வந்து ஆசை. 1 லட்ச ரூபா போட்டு 1 லட்ச ரூபா எடுக்கணும் அப்படின்னு நினைச்சா அது பேராசை. சரிங்களா? அந்த பேராசையில போய் நிறைய மாட்டிக்கிறாங்க. நிறைய பேர், பெரும்பாலானவங்க அதுல பணத்தை இழந்துடுறாங்க. அதுல தான் நம்ம அவாய்ட் பண்ணி. ரெக்கார்டிங் அவைலபிள் அண்ட் வேலிட் ஃபார் 2 இயர்ஸ், 2 வருஷம் வரைக்கும் இருக்கும். உங்களுக்கு இன்கேஸ் கிளாஸ் அன்னைக்கு ஏதோ ஒரு காரணத்தினால அட்டன் பண்ண முடியாம போச்சுன்னா ரெக்கார்டிங்ஸ் பார்த்து நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். சார், கோர்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுத்துறேன். இது நாளையிலேருந்து அஃபிஷியல் ஃபஸ்ட்டு கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிரும். போன வாரம் இந்த வாரம் வந்து நம்ம ஃப்ரீ ஓரியன்டேஷன் இது பற்றின அவேர்னஸ் வந்து பீப்புள் கொடுத்து அப்போ தான் அவங்களுக்கு இதை பற்றின ஒரு இம்பார்ட்டன்ஸ் தெரியும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பேட்சில் வந்து கிட்டத்தட்ட 30 பேர் அப்படி தான் நம்ம வந்து இது பண்ணுவோம். ஆல்மோஸ்ட் எல்லாமே ஜாயின் பண்ணிட்டாங்க. இன்னும் லிமிட்டட் சீட் தான் இருக்குது. ஸோ இதை யாராவது ஜாயின் பண்ணோம் அப்படின்னு விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சேட் பாட்டில் உங்களுக்கு ஒரு மெசேஜ் இப்போ ஃபார்வர்ட் பண்ணுறேன். நீங்கள் அந்த குரூப்பில் ஜாயின் ஆகிக்கோங்க. ஸோ இன்னைக்கு நடந்த கிளாஸோட ரெக்கார்டிங்கும் போன வாரம் நடந்ததும் உங்களுக்கு வந்து அந்த குரூப்பில் இப்போ கிடச்சிரும். ஸோ ஜாயின் ஆகிக்கோங்க. ஸோ வீக்கெண்ட் கிளாஸஸ் அவைலபிளாக இல்லை, ஏன்னா அப்போ மார்க்கெட் க்ளோஸ் அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து அதை காட்டி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ அதனால வந்துட்டு நம்ம வீக் டேஸ் கிளாஸ் தான் வைக்கிறோம். அதுவும் ஏன் காலையில் வைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் டாபிக்னால நிறைய பேர் கொஞ்சம் வந்து ஃப்ரெஷ்ஷாக காலையில் எந்திரிச்சு உட்காந்து கற்றுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவங்க நல்லா ப்ராடாக திங்க் பண்ணுறதுக்கான ஒரு பெட்டர் டைமிங் இது. ஓகேங்களா? ஸோ அந்த டைமிங்கில் ட்ரைனரும் அவைலபிளாக இருக்கனால அந்த டைமிங் தான் இது வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் 4 பேட்சும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஆமாம், இந்தியன் டைம் தான் 7 to 8. ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஃபீஸ் வந்து இப்போ லாஸ்ட் பேட்ச் எல்லாம் 10,000 அப்படின்ற மாதிரிலாம் நம்ம வச்சுருந்தோம். ஸோ இந்த பேட்சில் வந்துட்டு ஜூமில் அட்டன் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 6,000 ஆஃபர் மாதிரி கொடுத்து அவங்களுக்கு வெறும் 1 மந்த் ட்ரைனிங் ஃபீஸ் வந்து 4,000 அப்படின்றத டிக்ளேர் பண்ணியிருக்காங்க மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து. ஸோ யாராவது ஜாயின் பண்ணோம் அப்படின்னா, நான் சாட்பாட்டில் கொடுத்துருக்க அந்த நம்பருக்கு, ஜிபே நம்பருக்கு நீங்கள் வந்து 4,000 அனுப்பி உங்களுடைய ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறப்போ உங்களுடைய ஃபுல் நேம் வந்து அனுப்புங்க. ஏன் அப்படின்னா அந்த நேம்லேயும் உங்களுடைய மொபைல் நம்பர்லேயும் நம்ம வந்து ஒரு ரெக்கார்டிங் அப்ளிகேஷன் வந்து ரெடி பண்ணி இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவோம் உங்கள் மொபைலில். நீங்கள் அதில் வந்து ரெக்கார்டிங் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து உங்களை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்லேயே ஆட் பண்ணிடுவோம். அதில் நம்ம ட்ரெயினரும் இருப்பார். நீங்கள் சப்போஸ் வந்து ரெக்கார்டிங் பார்க்குறீங்க இல்லை கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறீங்க, ஏதாவது டவுட் அப்படின்னா நீங்கள் குரூப்பில் கேட்கலாம். ட்ரெயினர் எப்போ அவைலபிளாக இருக்காரோ அதை பார்த்து கண்டிப்பாக வந்து ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ சில பேர் பேமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. யார் பண்ணுறீங்களோ ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. ஏன்னா நீங்கள் பண்ணிவிட்டு பே பண்ணிட்டேன் ஜாயின் ஆகிட்டோன்னு நினச்சிடாதீங்க. பே பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் கான்டாக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காரு, அதில் ஃபஸ்ட்டு நம்பருக்கு நீங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. அனுப்பிட்டு உங்களுடைய ஃபுல் நேம் பண்ணாதான் உங்களுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடியும் நம்ம கொடுப்போம். ஏன்னா ஒரே அப்துல் ரஹ்மான் அப்படின்னா அந்த நேம்லேயே வந்து ஒரு 3 4 பேர் இருப்பாங்க. அப்போ யாருக்கு அப்படின்றத ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி வச்சு தான் நம்ம கண்டுபிடிப்போம். சப்போஸ் உங்களுடைய ரெக்கார்டிங் கிளாஸ் நீங்கள் எப்பாவது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி கொடுத்தீங்கனாலே உங்களுடைய ரெக்கார்டிங் ஆக்சஸ் நம்ம கொடுத்துருவோம். ஓகேங்களா? சப்போஸ் ஃபோன் மாற்றுறோம், என்னோட பழைய இதெல்லாம் போயிடுச்சு அப்படின்னாலும் நம்ம வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நிறைய பேர் சவுதியில் இருக்கிறவங்களாம் வந்துட்டு 7 to 8 அவங்களுக்கு அந்த டைமிங் செட் ஆகலை. பட் ஈவன் தான் அவங்க வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ரீசன் என்னன்னா ரெக்கார்டிங்கும் இருக்குது, குரூப்பில் ட்ரைனரும் இருக்காரு. ஸோ அதை பார்த்துட்டு நான் வந்து டவுட் கிளாரிஃபை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி போன பேட்ச்லாம் நிறைய அப்ராட் பீப்புள்ஸ்லாம் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் திங்க் பண்ணியிருந்தீங்கனாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிடலாம். ப்ராப்ளம் வித் டைமிங்னு மசர் பிரதர் சொல்லியிருக்காரு. அதாவது நீங்க மேபி கல்ஃப்ல இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு பேட்ச்லயும் கல்ஃப்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்றாங்க. அவங்களுக்கு வந்து 4:30 மணி, 4 மணிலாம் வந்து நமக்குடைய டைம் படி வந்துடும் கிளாஸ் டைமிங். இப்போ அவங்க ரெக்கார்டிங்ஸ் பார்த்துக்குவாங்க. ரெக்கார்டிங்ஸ் பார்த்துட்டு குரூப்ல எனக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்க கேட்பாங்க. மேக்ஸிமம் டவுட்ஸ் உங்களுக்கு வராது, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, வாட்ஸ்அப்ல அவங்க டவுட் கேட்டுக்கு கிளாரிஃபை பண்ணிக்குவாங்க. ஓகே, எல்லாருக்கும் ஒரு சூட்டபான டைமிங் வைக்க முடியாது. ஒருத்தர் 2 பேத்துக்கு மட்டும் அது இருக்கும்.
அதனால வந்து எல்லாத்துக்கும் கன்வீனியன்ட்டான டைம் அப்படின்னா வந்து அது பாசிபிளே கிடையாது எந்த சமயத்திலும். அதனால ரெக்கார்டிங்ஸ் இருக்குங்கிறதுனால அது என்ன பண்ணிக்கலாம், நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வாட்ஸ்அப்ல நீங்க எப்போ வேணா டவுட் கேட்கலாம். நான் அவைலபிளா தான் இருப்பேன். 24/7 அவைலபிளா தான் இருப்பேன். அதே மாதிரி என்ன கேட்டிருக்காரு அசாருதீன் அஷ்ரஃப் பிரதர், இஃப் ஐ இன்வெஸ்ட் 1 lakh கேன் வி கெட் 3,000 பெர் டே ஆன் ஆவரேஜ் ஃபார் a month. இதான் நான் சொல்றேன். இந்த ஆசைக்கும் பேராசைக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ நீங்க ஒரு ஷாப் வைக்கிறீங்க, 5 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா மந்த்லி ஒரு 25,000 எடுக்கலாம்னா இது ஒரு பாசிபிள். ஓகேங்களா? இப்போ நீங்க டெய்லி 3,000 1 lakh போட்டு நம்ம யோசிச்சு பாருங்க. வாரத்துக்கு 5 நாள் மார்க்கெட் செஷன், வாரத்துக்கு அப்போ ஒரு மாசத்துக்கு 4 வாரம் 20 நாள் மார்க்கெட் இருக்கு. அப்ப 20 இன்ட்டு 3000 60,000 ரூபாய் ஒருத்தர் 1 லட்ச ரூபா போட்டு எடுக்கிறாருன்னா அது வந்து ஆசையா பேராசையா நீங்களே சொல்லுங்க. 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்றேன், நான் 60,000 ரூபாய் மாசம் எடுக்க முடியும் அப்படின்னு உண்மை முடியும்னு நான் உங்களுக்கு பொய்யா சொன்னேன்னா, இல்ல இப்படி நான் ஆசைப்பட்டேன்னா அது ஆசையா பேராசையா? ஓகே. நம்ம 1 லேக் போட்டு நீங்க மந்த்லி 5,000 எடுக்க பாருங்க. அதுவே உங்களுக்கு போதும். அது வந்தாலே பெரிய விஷயம். இன்னைக்கு பல பேர் அதான் சொல்றாங்க. 1 லேக் போட்டு உங்களுக்கு மாசம் 5,000 அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா லிக்விடிட்டி. நான் போன கிளாஸே நான் சொல்லியிருந்தேன். உங்களுடைய பணங்கிறது நீங்க மத்த பிசினஸ்ல போட்டீங்கன்னா அவ்வளவு சாதாரணமா வெளிய எடுக்க முடியாது. ஏன்னா நீங்க அது பொருளா மாத்திருப்பீங்க. இப்போ ஒரு ஒரு மெடிக்கல் ஷாப் அப்படின்னா, அது நீங்க அட்வான்ஸ் குடுத்திருப்பீங்க, மருந்தா வாங்கி வச்சிருப்பீங்க, அவங்க உள்ள இன்டீரியர் ரெடி பண்ணியிருப்பீங்க, ரெஃப்ரிஜரேட்டர் வாங்கியிருப்பீங்க. இப்போ 5 லட்ச ரூபால பெரும்பாலான பணம் வந்து 4 லட்ச ரூபா 4.5 லட்ச ரூபா பொருளா தான் இருக்கும். ஆனா ஸ்டாக் மார்க்கெட்ல உங்களுடைய பணத்தை நீங்க எவ்வளவு அதாவது உங்களுக்கு ஈஸியா பணமா கன்வெர்ட் பண்ண முடியும். ஸ்டாக்ஸ் வாங்குறீங்க, அதை வித்துட்டா உங்களுக்கு பணமா கன்வெர்ட் ஆக போகுது. புரியுதுங்களா? இதுல பெரிய பிளஸே வந்து லிக்விடிட்டி தான். நம்ம பணம் நமக்கு எப்ப தேவைப்படுமோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் இங்க உங்களுக்கு இருக்கும். போக போக உங்களுக்கு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். உங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்கும் இன்ஷா அல்லாஹ். வேற யாருக்கும் டவுட் இல்லையா? டவுட் இல்லைன்னா நம்ம செஷன் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ரியா சார் வந்து சொல்லிட்டாங்க நாளைக்கான நாளையிலேருந்து கிளாஸஸ் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும். ரெகுலர் கிளாஸஸ் உங்களுக்கு போகும். இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸை உங்க மேல உங்களை பில்ட் பண்ணி தரும். ஐ கேன் அஷ்யூர் தட். ஒவ்வொரு பேட்சும் நான் சொல்லுது. நீங்க ரெகுலரா நான் சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணா, ரெகுலரா கிளாஸஸ்ல வந்தீங்க சொன்னாலே உங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஓகே. இப்போ வேற எதுவும் டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்போ நாளைக்கான கிளாஸஸ் நம்ம மீட் பண்ணலாம். சரியா சார்? தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யார் வில்லிங்காக இருக்கீங்களோ நீங்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கான அந்த ரெக்கார்டிங் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கறது இருக்குது. அண்ட் தென் வந்து உங்களோட குரூப்பில் ஆட் பண்ண வேண்டிய ஒர்க்கும் இருக்குது. ஸோ அதனால் யார் ஜாயின் பண்ணுறீங்களோ எனக்கு இமீடியட்டாக இன்ஃபார்ம் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலுமே நீங்கள் எனக்கு அந்த சேட் பாட்டில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பரை வந்து நோட் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப்பில் ரீச் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். ஸோ பே பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு பேமெண்ட் கிரெடிட் ஆயிருக்கு. பட் நீங்கள் யார் அப்படின்றத டீட்டெயில்ஸ் மட்டும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள், ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. ஸோ ஒரு 4 சீட்ஸ் லெஃப்டில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த 4 பேர் யார் நீங்கள் இது பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கான ரெக்கார்டிங், அதுக்கப்புறம் லாஸ்ட் வீக் நடந்த ரெக்கார்டிங் வந்து பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் குரூப்பில் ஜாயின் ஆகிக்கோங்க. ஓகேங்களா? அந்த குரூப்பில் உங்களுக்கு அந்த ரெக்கார்டிங் லிங்க் வந்துடும். ஸோ வாட்ஸ்அப்பில் வந்து நான் முஸ்லீம் ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு கிஷோர் ஒருத்தர் கேட்டிருக்காங்க. நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம என்னதான் இஸ்லாமிக் ஷரியா முறைப்படி இருந்தாலுமே அது ஸ்ட்ரக்சராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான ஒரு ட்ரைனிங் இது. ஸோ அதனால நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். போன பேட்ச்லாம் வந்துட்டு 4-5 பிரதர்ஸ் வந்து ஜாயின் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ உமன்ஸ் ஜாயின் பண்ணலாமா? தாராளமாக ஜாயின் பண்ணலாம். ஸோ போன பேட்ச்லேயும் நம்ம நிறைய சிஸ்டர்ஸ்லாம் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால இது வந்து வெறும் மேல் தான் அட்டன் பண்ணணும்லாம் கிடையாது. ஃபீமேல்ஸும் நீங்கள் தாராளமாக அட்டன் பண்ணிக்கலாம்.
ஸோ செஷன் எண்ட் பண்ணிடலாம். ஸோ யார் இன்ட்ரெஸ்டடோ நீங்கள் எனக்கு டைரெக்டாக வாட்ஸ்அப்பில் ரீச் பண்ணிக்கோங்க. இந்த செஷன் வந்து இப்போதைக்கு எண்ட் பண்ணிடலாம். இதுக்கான ரெக்கார்டிங் லிங்க் குரூப்பில் வந்துடும். தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ்மா. ஸோ இந்த கிளாஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நல்லா இருந்ததா அப்படின்னு சொல்லி நீங்கள் சைப்பட்ரி கூகுள் ரிவ்யூஸில் நீங்கள் வந்து இந்த கிளாஸ் பற்றின ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 2 ஹவர்ஸில் இந்த சண்டே எல்லோரும் ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய இந்த நேரத்தில் நீங்களும் வந்திருக்கீங்க, நாங்களும் வந்து உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு வந்து கற்றுக்கிட்டதை ஒரு பிரயோஜனமாக எங்களை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி நீங்கள் எங்களுக்கு சைப்பட்ரி கூகுள் ரிவ்யூஸில் நீங்கள் வந்து ரிவ்யூஸ் கொடுத்தீங்க அப்படின்னாலே எங்களுக்கு அது ஹெல்ப்பாக இருக்கும், பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். ஷோர். ஸோ ரிவ்யூஸ் எப்படி கொடுக்குறது அப்படின்னா நீங்கள் கூகுளில் சைப்பா ட்ரீ அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா ஓகேங்களா. ஸோ நான் இது சேட்பாட்டில் அனுப்பியிருக்கேன். அந்த நேம் நீங்கள் கூகுளில் போட்டிங்கன்னா ரிவ்யூஸ்னு வரும். ரிவ்யூஸை கிளிக் பண்ணிவிட்டு இந்த கிளாஸ் எப்படி இருந்ததோ அதை மென்ஷன் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ தேங்க்யூ ஆல்.